கண்ணதாசன் சாரோட லாஸ்ட் பாட்டுன்னு சொல்றாங்கல்ல இந்த பாட்டு கண்ணை கலைமானி. ஆமா. அதுல அந்த படத்தோட கதை ஒரு வரியில இருக்கும். உனக்கே உயிரானேன் என்னாலும் என்னை நீ மறவாதேன்னு இருக்கும். இப்ப அவ வந்து ஞாபகம் இல்லாமல் இவனோட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிட்டான். இவனுக்கு அந்த வாழ்க்கை மட்டும் தான் இப்ப ஞாபகமே இருக்க போகுது. இது வரைக்கும் அவன் இல்லாதப்ப கூட அவன் கொஞ்சம் நிம்மதியா இருந்திருப்பான். இப்ப அந்த ரயில் நிலையம் மாதிரி தான் அவன். அப்ப ரயில் நிலையம்ன்றது அதே இடத்துல தான் இருக்கு. அங்க எப்பயோ வந்து போறது ட்ரெயின் தான். இது என்னதான் அந்த ரயில் நிலையம் கூப்பாடு போட்டு அழுதாலும் என்ன செய்யும்? அந்த ரயில் கடந்து போக தான் போகுது. அது வருவதே போகாது இருக்கு. ரயில்வே ட்ராக்ல காது வச்சு கேட்பாங்க ரெண்டு பேரும். அமேசிங்கான ஃப்ரேம்ல இதை மட்டுமே ஸ்னாப்ஷாட்ஸா எடுத்து நம்ம ஒரு எக்ஸிபிஷன் வைக்கலாம். ட்ராஜடிஸ் வந்து ஒரு ஸ்வீட் பெயின் தான் சொல்ல ஆர்ட்ல. நீங்க அந்த ஹாஸ்பிட்டல் சீனை மட்டும் தூக்கிட்டீங்கன்னா என்னவா இருந்திருக்கும்னு யோசிச்சிருக்கேன் நான். ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் இவர் வந்து வைஜிமேந்திரன் மீட் பண்ணாரு, பிரார்த்தனை ஸ்கூல்ல போனார், அங்க ஸ்ரீதேவி இருந்துச்சுன்னா இது பார்க்க எப்படி இருந்திருக்கும்ல யோசிச்சிருக்கேன். அந்த மறதின்றது நம்மளுக்கு சொல்லிட்டாரு. கரெக்ட். மறதின்றது நம்மளுக்கு சொல்லணும்னா விடுங்க, இந்த படத்துல ஏற்கனவே பார்க்கும்போது யோசிக்கிறதுக்கே நிறைய இருக்கு. சொல்லப்படுவது சொல்லப்படாதது ஒரு நல்ல ஆர்ட் அதானே செய்யணும். விஜி நீட்ஸ் சீனு அப்படின்ற இடத்துல இருந்தது கதை. ஆனா நான் கொஞ்சம் ரீவிசிட் பண்ண பார்த்தா ஈக்குவலி தட் கை நீட்ஸ் திஸ் கை. எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன கிரே ஷேட் தெரியும் அதுல. இவங்களுக்கு வந்து டிசார்டர்ன்றதை விட அவருக்கு வந்து நிஜமாவே ஒரு டிசார்டர் இருக்கு. தனிமையை சொல்றீங்களா? தனிமைன்றத விட ஒரு அஃபெக்ஷன் டிசார்டர்னு சொல்லலாம். அஃபெக்ஷன் டிசார்டர் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் அவரு. அந்த லாஸ்ட் 15 நிமிஷம் அதை வந்து நான் கடக்கிறதுக்கு ஒரு எப்படி ஒரு 10 நாளைக்கு மேல ஆயிருக்கும். அப்படி ஒரு இம்பாக்டை கொடுக்கக்கூடிய ஒரு கிளைமேக்ஸ். வணக்கம் ரஞ்சித். வணக்கம். ஹாய். ஸோ நம்ம ஃப்ளாஷ்பேக்ன்ற ஒரு செக்மெண்ட் ஒன்று வச்சுட்ருக்கோம். அதில் ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத தமிழ் திரைப்படங்களை ரீவிசிட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சது வேறு அந்த எக்ஸசைஸு இது வரைக்கும். ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமானதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஏன்னா இது வரைக்கும் இந்த ஃப்ளாஷ்பேக் செக்மெண்ட்டில் எந்த படத்தை ரீவிசிட் பண்ணியிருக்கோமோ அந்த படத்தை எடுத்தவங்களை வச்சு தான் ரீவிசிட் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போது கண்டுகொண்டேன் வந்து ராஜீவ் மேனன் அவர்களை வச்சு பேசுவதாக இருக்கட்டும், இல்லை காதல் வந்து பாலாஜி சக்தியை வச்சு பேசுவதாக இருக்கட்டும். அந்த மாதிரி மூன்றாம் பிறை வந்து அமேசான் பிரைமில் மறுபடியும் ஒர்க் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. May 1ன்னு சொன்னாங்க. ஸோ வந்துருச்சு. கேட்ட உடனேவே பாலு மகேந்திரா அவங்களோட பேச முடியாது, ஆனால் அந்த வம்சாவளியில் வந்து யாருக்கூடயா பேசணும் அப்படின்னு கண்டிப்பாக தோணுச்சு. அதுவும் இன்ஸ்டா போனாலே நீங்கள் விரும்மாண்டி பற்றி பேசின ரீல்ஸ் தான் எல்லா பக்கமும் வேறு வந்துக்கிட்டே இருக்குமா. கமல் அவர்களை பொறுத்து நீங்கள் பேசின ஒரு வீடியோன்னு நினைக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பொருத்தமாக இருந்துச்சு. ஓ ஆமாம், இல்லை ஆமாம், ரஞ்சித் ஆக்சுவலி ராம் கிட்ட வேலை செஞ்சுருக்காங்க, ராம் வந்து பாலு மகேந்திரா அவங்க கிட்ட வேலை செஞ்சுருக்காங்க. அப்போது ஓகே, அவர் பேசலைனாலும் அந்த ஸ்கூல்ல இருந்து 3வது தலைமுறை அப்படி சொல்லலாம். அதேதான். அது நேரடியாக பாலு மகேந்திரா சாரோட அசிஸ்டன்ட் இல்லை, பட் அவர் மானசீகமான ஒரு குரு தான் நம்மளுக்கு. ஐ எம் வெரி ப்ரிவிலேஜ் அதை பற்றி பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ராம் சார் இருக்காரு, பாலா சார் இருக்காரு, சீனு ராமசாமி சார் இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்கல்ல. நிறைய பேர் அங்கேருந்து வந்தவங்க தான். வெற்றிமாறன் சார் இருக்காரு. ஸோ நீங்கள் என்கிட்ட பேசும்போது ஏன்னா அப்புறம் பாலு மகேந்திரா சாரோட எப்பிக் அதை பற்றி பேசல மிகப்பெரிய மகிழ்ச்சி. நீங்கள் அவரை மீட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? மீட் பண்ணியிருக்கேன். அது மீட் பண்ணியிருக்கேன்னா ஐ எம் நாட் அசிஸ்டன்ட். அங்கே ஒரு ராம் சார் ஸ்கூல், இப்போ பாலுமேந்திரா சாரோட ஸ்கூல்னு சொல்லுவோம்ல, அதோட கிளைகளில் வந்து ஒரு ரிச்சுவல் ஒன்று இருக்கும். பாலுமேந்திரா சாருக்கு ஏதாவது தேவை இல்லை, அவர் போய் அவருக்கு அசிஸ்டன்ஸ் தேவைன்னா இங்கேருந்து 2 பேர் போவோம், அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி அவரை மீட் பண்ணியிருக்கேன். அது ஒரு ஒண்டர்ஃபுல் டைம்னு தான் சொல்லணும். ஏன்னா வெரி மினிமல் தான், ரொம்ப அதிக நாட்கள் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு 10 டேஸ் இருக்கலாம், ஒரு 1 வீக் இருக்கலாம், 15 டேஸ் இருக்கலாம், இல்லை பிரித்து அப்படி இருக்கலாம். அந்த ஃபிலிம் ஜேர்னலிசம்குள்ளே இறங்கும்போது ஒன் ஆஃப் த ஏர்லியர் கான்வர்சேஷன்ஸ் அவர் கூட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஓகே, அவரை மீட் பண்ணிவிட்டு அந்த இன்டர்வியூ அந்த டைம் நம்ம பிரிண்ட்டுக்காக பண்ணுறோம் அப்படின்னாலும் வீடியோ எல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படியே போய் பேசுகிறோம். முடித்த உடனே அதுக்கப்புறமா ஏதோ ஒரு கான்வர்சேஷன் மாதிரி ஒன்று அவரே ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்சுட்டு ஒன்று கேட்குறாரு, நம்ம ஒரு பதில் சொல்கிறோம், இந்த புக் படிச்சிருக்கீங்களா, அந்த புக் படிச்சிருக்கீங்களான்ற ஒரு ஸ்பேஸ்குள்ள ஒன்று போகுது. அதுக்கப்புறம் அடுத்து ஒரு 45 minutes to 1 hour அவர் பேசிட்டு இருக்காரு, நான் கேட்டுட்டு இருக்கேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏன் புக்கில் எவ்வளோ அற்புதமான ஒரு கதையாக இருந்தாலும் கூட அதை சில டைம் உன்னால் படமாகவே ஏன் பண்ண முடியாது, ஏன் சில டைம் மோசமான ஒரு புக்காக இருந்தால் கூட நீ படம் பண்ணணும். அவர் 45 minutes பேசிகிட்டு இருக்காரு. அவருக்கு டீச் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். டீச் பண்ணுறது இந்த சென்ஸ் என்னென்னா, பேசும்போதே அது நம்மளுக்கு ஒரு பெரிய லெசன் தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள், நான் ஒரு படம் போட்டு விட்டுட்டு சும்மா பார்க்கலாம்ல, பார்த்து முடிச்சுட்டு அதை டிஸ்கஸ் பண்ணலாம். திடீர்னு பாஸ் பண்ணிட்டு கொஸ்டின் கேட்பாரு, இங்கே ஏன் 2 ஷாட் இருக்குன்னு கேட்பாரு.
இங்க ஏன் 3 ஷாட் இருக்குன்னு கேட்பாரு. இது மாஸ்டர் ஷாட் ஏன் இந்த சீனுக்கு இல்லைன்னு கேட்பாரு. ஏன் இந்த இமேஜ் சைஸ் இப்படி இருக்குன்னு கேட்பாரு. அதுவும் பெரிய ஸோ உங்களுக்கு ஒரு கிராஃப்ட்டை புரிய வச்சுக்கிட்டே இருக்கு ஆமா கான்ஸ்டன்டா ஆமா இல்லையா? ஆமா எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கு அர்த்தம் அப்படின்றது புரிய இருக்கு. வைக்குது. எதுவுமே மீனிங்லெஸ் கிடையாது இங்க அப்படின்றது. ஒரு ஆர்ட்டுக்கு தேர் வில் பி சம் ஃபிலாசபி ஆர் சம் மீனிங்ன்றத அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. நீங்க அப்படிதான்டா சிந்திக்கணுன்றத எப்படியோ உங்களுக்கு வந்து விதைச்சிக்கிட்டே இருக்கிறது தான் அவர்கிட்ட ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டு இருக்கும்போது அது நமக்கு புரியுறதா இருக்கும். ம், ம். ரஞ்சித், நீங்க அஃப்கோர்ஸ் இஸ்பேட் ராஜா படம் ஆமா இயக்கியிருக்கீங்க. அதுவுமே ஒரு கிரேவான ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட் ஆமா சார்ந்தது. ஆமா அது அஃப்கோர்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபிலிம். ஆமா அடுத்து நீங்க அர்ஜுன் தாஸ் வச்சு ஒரு படம் படம் பண்ண பண்றோம். போவதாக நீங்க ஆமா சொல்லிட்டு இருந்தீங்க. இது வந்து கான்டெக்ஸ்ட் உங்க சார்பில் செட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே நவ் தட் வி ஹவ் டன் தட் மூன்றாம் பிறைக்குள்ள ஆமா இறங்குவோமா? இறங்கலாம். எனக்கு ஒரு பெரிய பயம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அதை ரீவிசிட் பண்ணுறதுக்கு. சில பாட்டு சில படங்கள்லாம் மறுபடியும் பார்க்கணும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன பயம் இருக்கும். பயம் என்ன அப்படின்னா, ஏன்னா அது ரொம்ப உங்களை உலுக்கும், எது எதுவும் உங்களை யோசிக்க வைக்கும். கண்டிப்பா உலுக்கிருக்கும் இந்த படம் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா. நிறைய கண்ணீர் சிந்த வேண்டியிருக்கும் இல்லையா? நான் பார்க்கல, ரீவிசிட் பண்ணல. பட் ரீவிசிட் பண்ணாமலே நான் அப்படியே ஒரு ரன் த்ரூ விட்டேன்னா அந்த படத்தோட எல்லா சீன்ஸுமே எல்லா டைலாக்ஸுமே ஞாபகம் வர அளவுக்கான ஒரு படமாக தான் இருக்கு. ம் அவ்வளோ தடவை பார்த்துருக்கேன். ம் ம் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இந்த படத்தினுடைய லெகசி எங்கேருந்து வருது? நீங்கள் முதன்முறை எங்கேருந்து இது கேள்விப்பட்டீங்கன்னா எப்படி சொல்கிறேன்னா, இதனுடைய பவர் இதனுடைய இம்பேக்ட் இது அப்படின்றது ஒன்று அஃப்கோர்ஸ் ஒரு பார்வையாளராக. ஆமாம். பட் ரெண்டு, எங்கேருந்து இதனுடைய ஆழத்தை புரிஞ்சுக்கிறது? இல்லை, ஆழத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த படத்தை நான் பார்த்தது ஹிந்தியில் தான் பார்த்தேன். ஓ ஓகே. ஓகேங்களா, சின்ன வயசு ஒரு 6-7 வயசு இருக்கும். அப்பாவோட ஆர்மி கேம்பில் தே யூஸ் டு ஸ்க்ரீன் அ மூவி. அப்போ வந்து ஹிந்தி பீப்புள் இருப்பாங்க, சவுத் இந்தியன் பீப்புள் இருப்பாங்க, எல்லாருக்கும் காமனாக ஒரு படம் போடுவாங்க. சாட்டர்டே ஆர் ஃப்ரைடேன்னு நினைக்கிறேன். அப்படி சத்பான் போட்டாங்க அந்த படம். இப்போ கமல் சார் எல்லாருக்கும் தெரியுன்றதுனால அந்த படம் போடும்போது நான் பார்க்கும்போது ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் அந்த படம். பயங்கரமாக அந்த சென்ஸ் விஷுவல் குவாலிட்டியாக பயங்கரமாக இருந்தது. நான் அப்போ எனக்கு அந்த வயசில் என்ன புரியும், நமக்கு பாட்டெல்லாம் நல்லா இருக்கு, அவ்வளோதானே புரியும். அதுக்கப்புறம் when I entered cinema, when I was studying, I started rewatching all the movies. இல்லை அப்போ பார்க்கும்போது இல்லை இந்த படத்தோட அந்த லாஸ்ட் 15 நிமிஷம் அதை வந்து நான் கடக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 10 நாளைக்கு மேலே ஆயிருக்கும். அப்படி ஒரு இம்பேக்டை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு கிளைமேக்ஸ். எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து அது ஒரு காதல் திரைப்படமாக தான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சது. சாதாரண ஒரு காதல் இல்லை, இப்போ பெரும்பாலும் எல்லாருமே அது அப்படிதான் ப்ராசஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஒரு காதல் தோல்வி திரைப்படமாகத்தானே இது பார்க்கப்படுது இல்லை. எனக்கு அதுக்கப்புறம் ரீவிசிட் பண்ணும்போது இல்லை அதை ஸ்டடிக்காக பார்க்கும்போது இல்லை எனக்கு பிடிச்சி போய் சில படங்கள் என்னன்னா ஏதாவது பார்க்கலான்னு திரும்ப ஆரம்பிப்போம்ல, அது அப்படியே போகும்ல, அப்படி ஆரம்பிக்கிறது. சில நேரம் ஒரு பாட்டை கேட்டுட்டு ஃபுல்லாக அந்த படத்துக்குள்ளே போயிடுறது. ஆனால் அந்த மாதிரி ஒரு நல்ல காந்த சக்தி மாதிரி இந்த படம் இருக்கு. சரிங்களா, அடிக்கடி பார்க்கக்கூடியதுன்றது எப்படியும் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை போய் பாதி படமாவது பார்த்துருவோம். அந்த மாதிரியான திரைப்படமாக தான் இருந்தது. அப்புறம் எனக்கு பாடல் ரீதியாகத்தான் இது அறிமுகப்படுத்தப்பட்டது. ஏன்னா படத்தோட கதையே ஒரு வரியில் அந்த படத்தில் இருக்கும். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, கண்ணதாசன் சாரோட லாஸ்ட் பாட்டுன்னு சொல்கிறாங்கல்ல இந்த பாட்டு, கண்ணை கலைமானே. அதில் அந்த படத்தோட கதை ஒரு வரியில் இருக்கும். உனக்கே உயிரானேன் என்னாலும் என்னை நீ மறவாதேன்னு இருக்கும். சீனு கடைசியா உங்களுக்கு கதை தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க அந்த பாட்டு கேட்கும்போது என்னடா இதுக்குள்ள மறைச்சு இப்படியே வச்சிருக்கீங்க, இங்கேயே சொல்லிட்டீங்களேன்ற மாதிரி. அது ஒன்று இருக்கும். முதல் பாட்டுலேயும் ஒன்று இருக்கும். அந்த இதில் நதி எங்கு செல்லும் கடல் தன்னை தேடி அப்படின்னு ஒரு இருக்கும். யாரு பூங்காட்டு புதிரானதுல யாரு கடல் யாரு நதி, இந்த பேரடாக்ஸை யோசிச்சீங்கனாலே அந்த கதை வந்துருக்கும். அது கடைசியில அந்த இதுல பார்க்கும்போது அப்புறம் ஃப்ரேம் இன்சைடு ஃப்ரேமா நம்ம வந்து ஒவ்வொரு கேரக்டருமே வச்சுக்கிட்டே இருக்கலாம். ஃப்ரேம் இன்சைடு ஃப்ரேம்னா இவள் பார்வையில் அவன் எப்படி ஆனான் அப்படின்ற ஒரு இடத்துக்கு கடைசியா ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு இடத்துக்கு வருவாரு. ட்ரெயின் போகும்போது பார்த்தா விண்டோல அவர் இருப்பாரு. ஃப்ரேம் இன்சைட் ஃப்ரேம். அவர் ஒரு ட்ரீமியான ஒரு லைஃப் வாழ்ந்து கனவு போல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தவன் அந்த கனவு கலையுதுன்ற அந்த இது இருக்குல்ல, அந்த ஃப்ரேமிங்கே பயங்கர ஹாண்டிங்காக இருக்கும். திரும்ப அதுதான் அதை நான் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு ஒரு 10 நாள் ஆச்சுன்றது என்னமோ ஒரு ஃபீல் கொடுக்கும் அது இல்லை. ஆமாம், ரொம்ப ஒரு ஹெவியான ஒரு ஃபீலிங் இல்லையா? நம்ம அதாவது நான் குரோனாலஜிக்கலாக போகலாம் நினச்சோம், நேரம் கிளைமேக்ஸ்க்கே போயிட்டோம்னு நினைக்கிறேன். பட் பரவாயில்ல, அது எங்கே எப்படி வேணால் ஆரம்பிக்கிட்டோம் எப்படி வேணால் முடியட்டும். எனக்கு அதில் வந்து
என்னென்னலாம் யோசிக்க வச்சதுன்னா, அவன் வந்து ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுவான் இல்லையா? ம், ஒரு ம். அவளுடைய அவளுக்கு ஏதாவது ஒரு ஞாபகத்தோடைய ஒரு துளி கொஞ்சம் வந்துராதா? நம்ம பண்ணதெல்லாம் ஏதோ ஒரு நம்ம பண்ண கோமாளி வேலைகள் எல்லாத்தையும் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு பண்ணுவான்ல. ம். அது ஆல்மோஸ்ட் இப்போ பல உறவுகள், பல ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் முடியும் போதுல்ல, ஒருத்தங்க சைன் அவுட் பண்ணிருவாங்க. ஆமா. ஆ, இல்லையா? ஆ. அந்த இன்னொருத்தர் எப்படியாவது இத காப்பாத்தணுன்ற ஒரு இடத்துல இருப்பாங்க. நெறைய ரிலேஷன்ஷிப்ஸ்ல. இருக்கிறவங்க திடீர்னு அந்தி வரைக்கும் கூட யோசிக்க மாட்டாங்க. பழசு எல்லாம் ஓடிட்டே இருக்கும் அவங்க மைண்ட்ல. அந்த மாரி நடந்துக்க ஆரம்பிப்பாங்க திடீர்னு. ஆமா, ஆமா. ஆ. எப்படியாவது இவங்களுக்கு புரிய வச்சிர மாட்டோமா அப்படின்ட்டு அதெல்லாம் ஞாபகப்படுத்திருக்கும். சண்டை போட்டாவது அவர்களை நம்மளோட பேச வச்சிருவோமா? ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணியாவது பேச வச்சிடலாமா? முன்னாடி போய் நின்னாவது பேச வச்சிடலாமா? அப்படி இருக்குல்ல. இருக்கறதுலயே ரொம்ப கொடுமை ஒரு பிரிவுல எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா வந்து ஹேட் பண்றது இல்ல. ஒருத்தவங்கள வெறுக்கிறது இல்ல. ஏன்னா, நான் உங்களை வெறுக்கும் போதும் உங்களை என் ஞாபகத்தில் ஒரு ஈடுபாடு வைத்திருக்கிறேன். இருக்கு. ஒரு ம். சின்ன உங்கள ஞாபகத்துல வச்சிருக்கேன். ஏதோ ஒரு இடத்துல உங்கள பற்றி இனிமையான விஷயம் எனக்குள்ள இருக்கும். எங்க அந்த பிரிவு வந்து ரணமா மாறுதுன்னா, உங்கள பத்தின ஒரு துளி கூட சிந்தனை இல்லாமல் போவது இருக்குல்ல எனக்கு. ஒரு துளி கூட ஞாபகம் இல்லாமல் போவது இருக்குல்ல. எவ்வளவு பெரிய தண்டனை ஒரு இல்ல? ரிலேஷன்ஷிப்க்கு. ம். ஒரு ஒரு பயங்கரமான ஒரு கனவு வாழ்க்கை அது. அது அப்படியே மொத்தமா களவு போற மாரியானது அது. எப்படி ஞாபகப்படுத்துவீங்க? இப்ப புராணத்தங்கள்ல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, சகுந்தலை விஸ்வாமித்திரர் அந்த கதையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சகுந்தலையோட காதல் அப்படித்தான். ஓகேங்களா? துஷ்யந்த மகாராஜன் அவரோட பயங்கர குழாவி ஒரு காதல்ல இருப்பாப்ல. ஏதோ ஒரு சாபத்தின் காரணமா மறந்துருவார். ம். இப்ப இதை வாதாடுறதுக்கு விஸ்வாமித்திரர் இருந்தார். ஓகேவா? என் பொண்ணோட காதல்றா அது. ம். உனக்கு எப்புட்றா மறந்து போச்சுன்னு. இவளுடைய காதல் திளைத்ததை அவளுக்கு ஞாபகப்படுத்தவே முடியல. ஓகேங்களா? ஒரு மோதிரம் குடுத்தாங்க, அதையும் தண்ணீல விட்டானுங்க. என்ன செய்றதுன்னு தெரியாது. ஆனா ம். விஸ்வாமித்திரர் வாதாடுறதுக்காவது இருந்தாரு. இங்க யாரு வாதாடுவா அந்த காதல? ம். அந்த ஞாபகங்கள யார் ஞாபகப்படுத்துவா? சுப்பிரமணியா? அந்த நாய்க்குட்டியா? ம். இல்ல அந்த பாட்டியா? ம். அப்ப அவர் தான் அத செஞ்சாகணும். ஆமா. அந்த இடத்துக்கு வந்து ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போறது இருக்குல்ல. எப்படியாவது என் ஒரு என் ஒரு முகத்தை டெஸ்பரேஷன் இல்லையா? ம். அது ஒரு பிரில்லியன்ஸ் ஒண்ணு இருக்கும். அப்புறம் அதுதான் ஒரு மாஸ்டர் கிராஃப்ட்மேன்ன்றது. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு இவர்ட்ட பேர் கேட்கும். ம். "உன் பேர் என்ன?" அப்படின்னு கேட்கும். ம். அது அழகா இருக்கும். அந்த இதுலருந்து இறங்குன உடனே ஒவ்வொரு கதவா அந்த அம்மா அடைச்சுட்டே வரும். விஜய் வந்து இவர் வச்ச பேர் இல்ல. ம். அந்த விஜய் வந்து இப்படி அடைச்சுக்கிட்டே வருவாங்க. அடைச்சுட்டே வந்து ஒரு இடத்துல நின்னு உன் பேர் என்னன்னா, ரயில்வே ஸ்டேஷன்ல இப்படி பார்த்து சிரிச்சுட்டு, "சீனு, சீனிவாசன்" அப்படின்னு சொல்லுவாரு. அதே பேர நான் தான் சீனுன்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு, அவங்களுக்கு வந்து அடையாளம் காட்டுறதுக்காக அதே ரயில்வே ஸ்டேஷன்ல அதையே செய்வார். ம். ஏன்னா அந்த பேர என்ன வேற பிரில்லியன்ஸ்! திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாரு. விஜய், சீனு, சீனு, சீனு சீனு, விஜய், சீனு. சீனுன்னு. ம். அந்த அம்மாவுக்கு என்னன்னா, தான் பேரு விஜய்ன்றதே தெரியாது. தெரியாது. ம். ஏன்னா சீனுவ எப்படி அடையாளம் தெரியும்? ஏன்னா அந்த இடத்துக்கு கொண்டு வந்துருவாரு. அங்க இருந்து ஆரம்பிச்சு அங்க வரைக்கும் இருக்கும் அது. 2 ஒரு சீன் மாரி தான் இருக்கும். ஆனா பெயின் வேறையா இருக்கும். ம். ஃபீல் வேறையா இருக்கும். ம். நிஜமாவே நம்ம தான் அந்த சேத்துல உருண்டுட்டு இருப்போம். ம். அத பார்த்துட்டு. ம். ஸோ நம்ம எண்டு கிட்ட போனதுனால இப்ப மறுபடியும் ஸ்டார்டிங் நான் உங்கள ஸ்டார்டிங் இழுத்துட்டு வந்துடுறேன். எப்படினாலும் அந்த எண்டுக்கு போயிடும். போயிருவோம். அஃப்கோர்ஸ். அது அப்பப்போ கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, ஏன்னா ஆமா. அதனுடைய அதனுடைய பாதிப்பு அப்படி. ஆமா, ஆமா. இல்லையா? ஆ, அந்த படம் ஆரம்பிக்கிறது ஒரு வானில் ஒரு தீபாவளின்னு ஒரு பாட்டுல ஆரம்பிக்குது. அட்டகாசமான பாட்டு அது. சத்தியமா இந்த படம் என்னென்னலாம் ஆக போகுது, எங்கெங்கெல்லாம் போகுதுன்றதுக்கும், அந்த பாட்டுக்கும், அதுல சம்மந்தமே ஒருத்தர் இல்ல. டாப்லெஸ்ஸா வேற ஒருத்தர் வந்து சுத்திக்கிட்டு ஒரு மாரி ஆமா. பயங்கர கூலா, கேஷுவலா ஏதோ பண்ணிட்டு அவங்க இருப்பாரு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேற பிகினிஸ்ல இருப்பாங்க. அ ஒரு மாரி கேம்ப் ஃபயர் போட்டு, உங்க கிட்டார் வச்சுட்டு அங்க என்ன நடக்குதுன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்க? இந்த இந்த படத்துக்கு இந்த ஆரம்பம் எவ்வளவு அவசியமா நீங்க பார்க்குறீங்க? அந்த பாட்டுடைய முக்கியத்துவமா நீங்க என்ன பார்க்குறீங்க நீங்க? ஒரு டோட்டலா வேற கான்ட்ராஸ்டான ஒண்ணா தான் பார்க்குறேன். அப்படி ம். ஒரு கல்ச்சர்ல இருக்க ஒரு பெண். ஓகேங்களா? அப்படி ஒரு ஃப்ரீடமான ஒரு பெண். ம். மொத்தமாக எல்லாத்தையும் மறந்து ஒரு குழந்தையாக ஒரு இடத்துக்கு வர்றதில்ல. அது ஒரு பேரிளம் குமரி இல்லையா? ம். லைஃபை என்ஜாய் பண்ணிக்கொண்டு, பார்ட்டி பண்ணிக்கொண்டு, ம். ஃப்ரெண்ட்ஸோடு ஊர் சுத்திக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பெண். ஒரு வீட்டுக்குள் வந்து ஒரு அடைவது, ஒரே ஒருவனோடு இருப்பதுன்ற அப்படியே அந்த கான்ட்ராஸ்ட்டுக்கு வந்துரும் அந்த கதை. வேற ஒருத்தர் இல்லன்னா உன்னால இப்ப வாழவே முடியாதுன்ற நிலைமைக்கும் நீ வந்துட்டல்ல. ஆமா, ம். வந்துட்டேன். ம். இது இன்னொரு பக்கமும் போகுது இது. இந்த கான்வர்சேஷன் எப்படி வேணாலும் போலாம். எப்படி வேணா போலாம். நீங்க கவலையப்படாதீங்க. ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, விஜி நீட்ஸ் சீனு அப்படின்ற இடத்துல இருந்தது கதை. ஆனா நான் கொஞ்சம் ரீவிசிட் பண்ண பார்த்தா, ஈக்குவல்லி தட் கை நீட்ஸ் திஸ் கேர்ள். ஓகேங்களா? எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன கிரே ஷேட் தெரியும் அதுல. ம். ஓகேங்களா? இவங்களுக்கு வந்து டிஸார்டர்ன்றத விட, அவருக்கு வந்து நிஜமாவே ஒரு டிஸார்டர் இருக்கு. தனிமைய சீனுக்கு. சொல்றீங்களா? தனிமைன்றத விட ஒரு அஃபெக்ஷன் டிஸார்டர்ன்னு சொல்லலாம்.
அவர் தனிமையை போக்கிக் கொள்வதற்காக அவருடைய மனதுல இருக்க அந்த தனிமை, அவர் யாருமே இல்ல, தனியா வாழ்றது. ஏன்னா அனாதைன்னு அவர் சொல்றாரு. ஆமா. வீட்ல எடறிக்கிட்டா கூட தானா கத்திக்கிட்டு, யாரும் கேட்கறதுக்கு இடமில்லாத ஒரு இடத்துல இருக்க ஒரு ஆளு, தன் தனிமையை போக்க அவருக்கு ஒரு தன்னுடைய அன்பை பயங்கரமா யாருக்காவது சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. சரிங்களா? அப்ப இந்த பொண்ண வந்து அங்க இருந்து கூட்டிட்டு வர்றாரு. ஒரு சேம் பெர்சன் அத செய்ய மாட்டான். ம். அவங்க யாருன்னு கேட்பான். அவங்கள போய் வெளியில அதுலேருந்து காப்பாத்துனாலுமே, போலீஸ் ஸ்டேஷன்ல எங்கேயோ விடுவான். அத ஆராய்ந்து அவங்க பேரண்ட்ஸ் எங்க இருக்கான்னு விடுவான். ஆனா அவன் அது வந்து தன்னைக்கு ஒரு வாய்ப்பா பயன்படுத்துறான்றது தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. உண்மை. ஓகேங்களா? அங்கருந்து கூட்டு வந்துட்டு வீட்ல வச்சிருக்கிறான்ல. வீட்ல வச்சிருக்கும்போது உனக்கு எந்த அளவுக்கு அவன் போவான் அப்டின்னா, அவளுடைய பெட்டாகக்கூடிய ஒரு ஆளா மாறுறான். ம். ஒரு எப்படி ஒரு சுப்பிரமணியோ, அது மாதிரி இவன் குரங்காக மாறிக்கொண்டு, அவளுக்கான கேளிக்கைகள் எல்லாத்தையும் செய்யக்கூடிய அளவுக்கு அபரிதமான ஒரு அன்பையும், காதலையும் குடுக்குறான். ஒரு வரியில சொல்றதுன்னா, அந்த படத்த எப்படி சொல்லுவேன்னா, ஒரு ஆண் தாயாக மாறும் ரசவாதம்னு சொல்லுவேன். ம். ம். அவளுக்கு தாயாவும் இருக்கான், ஒரு பெட்டாவும் இருக்கான். எல்லாமாவே மாறுற ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு கேரக்டர் தான். ஆமா. ஆனா, ஒரு மாஸ்டர் கிராஃப்ட்ஸ்மேனோட ஒரு ஆர்ட்டோட வேலை அப்படின்றது, ஒரு மாஸ்டர் கிராஃப்ட்ஸ்மேனோட வேலை என்னன்னா, அந்த கேரக்டர ஜட்ஜ்மென்ட் இல்லாம நம்ம பார்ப்போம். ம். உண்மை. அத ஜட்ஜ் பண்ண மாட்டோம். அந்த கேரக்டருக்காகவும் பரிதாபப்படுவோம், இவளுக்காகவும் பரிதாபப்படுவோம் நம்ம. எனக்கு அதுக்காக இன்னொரு ஒரு ரீசனும் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ம். ஆ நான் வந்து கமல் அவர்களுடைய முகத்த முதல் முறை பார்த்த உடனேவே, அதுக்கு ஏதோ இவன் நல்லவன்றதை நான் உடனடியாக நம்பிட்டேன். நானும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன் என்னால அவ்வளோ குயிக்காக அத நம்ப முடிஞ்சது? ஏன்னா அதுவரை எனக்கு அவன பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஆ. நான் ஃபார் ஆல் ஐ கேர் அவன் ரொம்ப கிரீப்பியான ஒரு ஆளா இருந்திருக்கலாம். இந்த இருந்திருக்கலாம். பொண்ண வீட்டுக்கு கூட்டு வந்ததே ஒரு மாரி பயன்படுத்துவதற்காக இருந்திருக்கலாம். என்ன வேணா இருந்திருக்கலாம். இல்லையா? ஆனா, அவன் அப்படி இருக்க மாட்டான். அவன் அப்பேற்பட்டவன் அந்த இல்ல. ஜட்ஜ்மென்ட்டுக்குள்ளயே நம்ம போமாட்டோம். மாட்டான். ஓகேங்களா? வி லவ் அப்படின்னா, முதல் காட்சியிலே ஒய்ஜி மகேந்திரன் உனக்கு ஒரு வந்து லிக்கர் ஒண்ணு குடுப்பாரு. ஆமா. "இத எப்புட்றா குடிக்கிறேன்னு?" கேட்பாரு. ம். ஒரு பிராத்தல் ஹவுஸ் கூட்டு போவாரு. ரொம்ப தயக்கமா உட்கார்ந்திருக்க ஒரு மனிதனா இருப்பாப்ல. ம். அப்புறம் அந்த பொண்ணுகிட்டயே சொல்லுவாப்ல, "பயப்படாத, உன்ன ஹர்ட்லாம் பண்ண மாட்டேன்னுவாரு." முதல் முறை அந்த பொண்ண பார்த்த உடனேவே இல்ல, கமல் அவங்களுடைய ஒரு முகத்துல சூப்பர் ரியாக்ஷன் ஒண்ணு ஆமா. குடுப்பாரு. அவ்வளோ நேரம் கூட ஒரு சின்ன ஒரு ஆர்வம், ஒரு குட்டி ஆர்வம் கூட இருந்திருக்கலாம் ஆ. அவருக்குள்ள. ம். இது என்னவாக இருக்கும்னு பார்ப்போம் அப்படின்றது. அந்த பொண்ண பார்த்த உடனே ஒரு முகம் ஒரு மாரி மாறிரும். மொத்தமாகவே. எ என்னடா இது? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? யார் இந்த யாரு? பொண்ணு? இது இது என்ன சரி வருமா? ஒரு மாரி ஒரு விதமான ஒரு எம்பத்தி தெரிய ஆரம்பிச்சுரும் அவர் ஆமா. முகத்துல உடனடியா. அவரு அப்படியே கவனிப்பாரு. அவங்க அப்படியே அந்த பொண்ணு வேற அப்படியே நிமிர்ந்து பார்க்கும். ம். பேர் என்னன்னா, அவங்க ஒரு பேர் வச்சிருப்பாங்க. அவங்க ஒரு பேர் வச்சிருப்பாங்க. அந்த ஆமா. பொண்ணு பாட்டுக்கு 3 பேர் இருக்கு. அந்த கோமதியோ ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. ஆமா. சொல்லுவாரு. அப்புறம் உள்ள போய் உட்காருவாரு. அப்படியே பார்த்துட்டே இருப்பாரு. அவரு பயங்கர கியூரியஸா இருப்பாரு. ம். இவ்வளோ அழகான பொண்ணு ஏன் இங்க இருக்குன்னு ஒண்ணு இருக்கலாம். ம். சரிங்களா? இவ்வளவு பார்க்கறதுக்கு ஒரு பட்டர்ஃப்ளை மாரி இருக்க ஒரு பொண்ணு இப்ப ஏன் இங்க இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கலாம். அவர் தெரிஞ்சுக்க ட்ரை பண்றாப்ல ம். அப்படின்றதெல்லாம் இருக்கும். ம். ஸோ அது அவருக்கு ஒரு வாய்ப்பாவே அமையுது. ம். சரிங்களா? இது வந்து நம்ம இவரோட பாலுமேந்திரா சாரோட படங்களோட மூடுபனியிலயும் நான் பார்க்குறேன். ம். ஓகேங்களா? ஜூலி கணபதியிலயும் பார்க்குறேன். சரிங்களா? ஏதோ ஒரு கேரக்டர் தன்னுடைய அன்பை அபரிதமா வெளிப்படுத்துறதுக்கு ஒரு கேரக்டரை இன்னொருத்தவங்கள வந்து அடைச்சு அட வச்சுக்கிற ஒரு தன்மைக்கு கொண்டு போகுது. ம். என்ன? அதோட தேவதை தன்மை நிறைந்த ஒரு கேரக்டர் தான் சீனு. ம். ம். அத எடுத்த உடனே நம்மளால ஏன் அத வந்து அது மேல நம்ம டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறோம்னா, நீங்க சொன்ன மாதிரி சீனு வந்து மோசமானவன் இல்லன்ற நம்பிக்கை நம்மளுக்கு வந்துருது. கண்டிப்பா வந்துருது. ஆமா, ஆரம்பத்துல. இதுவே வைஜி மகேந்திரன் அது மாரி கூட்டு போயிருந்தாருன்னா, நம்ம அத நம்பியிருக்கவே நம்பவே மாட்டோம். மாட்டோம். இத்தனைக்கும் பாவம் அந்த மனுஷன நம்ம குறை சொல்ற அளவுக்கு எதுவும் நடக்கல. இல்லையா? அவர் வெளிப்படையா பேசிக்கிட்டு தானே இருப்பாரு. அவர் அவ்வளவுதான். பாவம் அவர் ஓப்பனா தான் இருக்காரு. கரெக்ட். அவ்வளவுதான் அது. எனக்கு தெரிஞ்சு வேற யாரையுமே நம்ம நம்ப மாட்டோம் அந்த மாரி. சம்திங் அபௌட் இந்த மனுஷனுடைய ஒரு முகம், இவருடைய ஒரு பாவனை, இந்த படம் இவர அறிமுகப்படுத்தும் முறை, இவர் மேல கொஞ்சம் கூட நமக்கு சந்தேகம் எந்த இடத்துலயுமே வராது. எதுவுமே இன்ஃபாக்ட் வராது. இதனுடைய உச்சகட்டமாக நான் எத பார்க்குறேன் அப்டின்னா, ஒரு இடத்துல ஆல்மோஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் நைட் சீன் மாரி ஒண்ணு விஷுவலைஸ் பண்ணி பார்த்துப்பாரு. ஒரு 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 விதமான ஒரு ஆசையில, ஒரு ஏக்கத்துல, சாரி கட்டிட்டு வர சாரி சொல்றாரு. கட்டிட்டு வா கரெக்ட். அப்டின்ன உடனே ரெட் கலர் வர்றதுக்கு சாரி முன்னாடி, கட்டிட்டு வர்றாரு. அவ ஆக்சுவலா ஒரு அடல்ட்டா ஸ்ரீதேவி வரும்போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா அத பத்தி பேசுவோம். அடல்ட்டா வந்த உடனே அந்த டிஃபரன்ஸ் அவ்ளோ ஸ்டார்க்கா இருக்கும். அவங்க இவங்ககிட்ட நடந்துட்டு ஒரு பால எடுத்துட்டு இவன் வாயில வரேன். எடுத்து விடுவாங்க. அந்த இடத்துல கூட இவன் ஒரு அசிங்கமான ஒரு ஆளா, அந்த இடத்துல கூட எனக்கு தெரியல. ஆ. ஏதோ இவனுடைய ஒரு ஏக்கம், இவனுடைய ஒரு ஆசை இது அப்படின்னு. அது அதுக்கப்புறமா அவ ஆக்சுவலா வந்த உடனேவே இவருக்குள்ளேயே அது உடைஞ்சிரும்னு நினைக்கிறேன்.
அவளை பார்த்த உடனே. ஆமா. ஆனா ஆக்சுவலா இவரோட விருப்பம் அதுதான். எப்படின்னா, அந்த பெண் ஃபர்ஸ்ட் அந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே அந்த பாட்டிம்மா கேட்பாங்க. "ஏப்பா அந்த ஊர் ஏதாவது சொல்லாதா?" அப்படின்னு ஒண்ணு கேட்பாங்க. ம். ஊரு கிடக்கு எனக்கு உடம்பு சரியில்ல, அந்த ஊரா வந்து என்ன பாக்குது. ம். அல்ல ஒரு அனாதை பையன யாராவது கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களாம். இவருக்கு அதுதான் ஆசை. ம். ஏன்னா அத அத வந்து ஒரு சட்டிலா சொல்லியிருப்பாரு. ஒரு இடத்துல சாரி வாங்கிட்டு வர்றது அதுதான். ம். இது வந்து ம். என் வீட்டில் நான் விரும்பும் ஒரு பெண்ணாக, ஒரு பெண் வேணும்னு. அவர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆளும் கூட அப்படின்னா, இன்னொரு பக்கம் ஸ்மிதா கேரக்டர் இருக்கும். சில்க் ஸ்மிதா அவங்க ஆமா. கேரக்டர் இருக்கும். அவங்க படுக்கைக்கு இவர அழைப்பாங்க. ஆமாமா. அவங்க அதோட கிளியராவே கூப்பிடக்கூட முடியாது அதுக்கு. கூட முடியாது. இல்லையா? அ. அவரு அத நிராகரிப்பாரு. ம். அவருக்கு அது தேவையில்ல. ஒரு சிஸ்டமா தனக்கு அன்பு தனக்குன்னு ஒருத்தவங்க வேணும். தனக்கு அன்பு செய்து கொள்ள ஒருத்தவங்க வேணும். தன் மீது ஒரு பரிதாபமோ, ஒரு அன்போ காட்டக்கூடிய ஒரு நபர் வேணும்ன்றது தான் அவருடைய ஏக்கமா இருக்கும். ஒரு விதத்துல இது வந்து அந்த காலகட்டத்துல தான் இது எழுதியிருக்கவே முடியுமோன்னு கூட தோணுது. இல்லையா? ஏன்னா, அப்போ அது அது மாதிரி ஆண்கள் பரவலாகத்தான் இருந்தாங்கன்னு தோணுது. எப்படி ஆமா. எப்படி சொல்றேன்னா, அவங்க மைண்ட்ல ஓகே இதுதான் சரி. ம். இதுக்குள்ள கிரே ஷேட்ஸ்க்கான இடம் கிடையாது. அ ஒரு காதல்னா ஒரு உன்னதமான ஒரு உணர்வு. உணர்வு. அத கொச்சப்படுத்திறக்கூடாது. எந்த விதத்திலயுமே அது அது உடல் ரீதியா குறைச்சிறக்கூடாது. குறைச்சல். ஒரு டிவைனிட்டி எங்க கொடுக்குது? இல்லையா? அப்புறம் நீங்க ஒரு ஜெனரலா ஒரு ஒரு பப்ளிக்கா இல்ல பீப்புளாவே ஒருத்தவங்க மேல எத வச்சு ஜட்ஜ் பண்றோம்னா, ஒரு அஃபேர்ன்றத எத வச்சு ஜட்ஜ் பண்றோம் அப்படின்னா, தே ஹேவ் செக்ஸுவல் செக்ஸ். ரிலேஷன்ஷிப் ஆர் நாட்ன்றத ம். வச்சு தான். ம். ஓகேங்களா? அப்படி வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க மோசம்ன்ற இடத்துல இருக்கும். அந்த சொசைட்டி அவங்கள பார்க்குறதே அப்படிதான் இருக்கும். ம். சரிங்களா? ஸோ அதனால அந்த ஜெனரேஷனோட இதாவே அப்படிதான் இருந்திருக்கும். ஸோ செக்ஸ் இல்லாத அது ஒரு இல்ல குவாலிட்டின்னு சொல்லலாம். ஆமா. அது ஒரு பெருமைப்படுத்தவும் தேவையில்ல. ஆமா. ஆ. அவங்க அப்படி எண்ணியிருக்கலாம். நீங்க சொல்ற மாரி. அவங்களுக்கு வந்து என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா, சரி அது பண்ணா அந்த டிவைனிட்டி கம்மியாகுது. ரைட். ம். அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோட இருந்திருக்கலாம். சீனு அப்படிப்பட்ட ஒரு ஆள். ஹெட் மாஸ்டர் வேற அவன். ஆமா. இல்லையா? படத்துல ஹெட் மாஸ்டர் ஸோ வேற. குழந்தைகளுக்கு பயிற்சி குடுத்து பழக்கப்பட்டவன். பழக்கப்பட்ட ஒருத்தன். அவன் கையிலேயே இன்னொரு ஒரு குழந்தை குடுக்கப்படுறாங்க. ஆமா. இல்லையா? ஆனா கடைசியா அவனும் ஒரு குழந்தையாக தான் மாறிக்கிட்டே இருப்பான்றது தான் என்னுடைய எண்ணமா தான் இருக்கும் அந்த படத்துல. ம். அவன் எல்லா அவள் அவள் செய்யக்கூடிய அத்தனை காரியமும் அவனும் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான். டான்ஸ் ஆடுறது, குதிக்கிறது. ஒரு குரங்கு வித்த காட்டுறத போய் வேடிக்கை பார்த்துட்டு வந்து, அதே குரங்கு வித்தைய இங்க செஞ்சு காட்டிட்டு இருப்பான். ஆமா. அது எந்த விதத்திலயுமே பாலு மகேந்திரா அவங்க அழகுபடுத்த கூட ட்ரை பண்ண ஆமா. மாட்டாங்க. இவருடைய முகம் அப்படி பண்ணும்போது, ஏதோ ஒரு விதத்துல கமல் அவர்கள் அஷ்டகோணலா மாறு. கொஞ்சம் அட்ராக்டிவா தெரியணும். பிரசன்டபிளா இருக்கணும்னு கூட அவங்க அதான் நெனச்சிருக்க சொல்றேன். மாட்டாங்க. இல்லையா? ஆமா. அவன் வந்து ஒரு பெட்டாக மாறி, அவளுக்காக எல்லாமே செய்யக்கூடிய ஒரு ஆளா தான் போய்க்கிட்டே இருப்பான். அப்படியே கடைசி வரைக்கும் அந்த இடத்துக்கு போய் ஒரு பயங்கர எக்ஸ்ட்ரீம்ல அவளுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ம். ஏன்னா, அவன் எந்த டாக்டர்ட்டயும் அவள கூட்டு போகணும்னு விரும்பினதே கிடையாது. ஒரு சின்ன தயக்கம் இருக்கும். அவள குணமாகணும்னு நான் விரும்பல. ஸ்டில் அந்த அந்த ட்ரீம் சீக்வென்ஸ் வரும் தெரியுங்களா? அந்த ஆமா. சாரி கட்டிட்டு ஆமாமா. அந்த பெண் ஒரு பேரிளம் பெண்ணாக, ஒரு குழந்தை தன்மை மாறி நிஜமாவே ஒரு பேரிளம் பெண்ணாக வந்ததுல தான் அவனுக்கு வந்து, ஸோ இவளுக்கு ஞாபகம் வந்தா ஒருவேளை நம்ம காதுல அந்த வாய்ப்பு புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குமோ? இருக்குமோன்றதுல தான் இந்த பக்கத்து வீட்டு பெண் வந்து சொல்லும்போது, அங்க கூட்டு அந்த போறான்னு பாட்டி நான் சொல்லும்போது புரிஞ்சுக்கிறேன். இல்லையா? அந்த அந்த இடத்துல ஒரு சின்ன பியூட்டிஃபுல்லா கேப்சர் பண்ணியிருப்பாங்கல்ல. ஒரு சின்ன தயக்கம் அவர் முகத்துல. ஆமா. நீங்க கண்ணு சிமிட்டிங்கன்னா அத மிஸ் பண்ருவீங்க. ஆமா. அதனால தான் சொல்றேன் அவனுக்கு தயக்கம் இருக்குன்னு சொல்றேன் சீனுவுக்கு. ம். அத அவ விரும்பல. அதோட ஐரனியே என்னன்னா, ஞாபகம் வந்துடுச்சு. இப்ப இன்னொன்னு ஞாபகப்படுத்தணும். ம். அவன் கண்டிப்பா எதிர்பார்த்திருக்க மாட்டான். எதிர்பார்த்திருக்க இந்த மாட்டான்ல. இந்த புத்தி சுவாதீனம் வந்த பிறகு அவ எல்லாத்தையும் மறந்துருவா அப்படின்றது. மறந்துருவான்றது. இல்லையா? இப்ப இன்னொன்னு ஞாபகப்படுத்தணும். அது எப்படி ஞாபகப்படுத்தீங்க? வேற ஒண்ணுத்துக்கு ஆசைப்பட்டு இருக்கிறதும் விட்டியேடான்ற மாரி. அது பயங்கர பெயின்ஃபுல்லான இடம் தான். ம். அதாவது கரெக்ட்டா எப்படி சொல்றதுன்னா, மறுபடியும் அது கிளைமாக்ஸுக்கு தான் போகும். ம். ஒரு மேமல் ஒண்ணு மார் நிறைய பாலோடு தன் குட்டியை நோக்கி ஓடி போய், அது குட்டிகிட்ட அத பகிர்ந்துக்கலான்னு அந்த அன்பை பகிர்ந்துக்கலான்னு போகும்போது, அந்த குட்டிக்கு அது அடையாளமே தெரியல. "நீ யாரு?" அப்படின்ற மாரி அத கண்டுக்காம போனா எப்படி இருக்கும்? அது அந்த அந்த பாலே ஒரு விஷமா மாறுதுல்ல உங்களுக்கு. அந்த இடம் தான் இவருடைய அந்த இட்ஸ் வெரி லாஸ்ட்ல. இன்ட்ரஸ்டிங் யூ சே தட். ஏன்னா, இதே காட்சி, இந்த ஐடியா ம். அவளுடைய ஆக்சுவல் அப்பா, அம்மா இத சந்திச்சிருப்பாங்க படம் ஆரம்பத்திலேயே. இதே ஐடியா தான். ஆமா. அப்போ உனக்கு ஒரு வலி இருக்குல்ல. உன் வலிய இந்த படம் பிரதானமாக பேசுது. அந்த பெற்றோர்களுடைய வலிய வலி ரொம்ப இறங்கி பேசாது. பட் அவங்க சந்திக்கக்கூடிய ஆரம்ப வலியும் ஓரளவுக்கு இதுதானே. அதேதான். இன்ஃபாக்ட் அவங்க ஆக்சுவலா அத்தன வருஷம் வளர்த்துருக்காங்கன்னும்போது, அவங்க அம்மா திரும்ப பார்த்த உடனேவே, இது அவங்க இப்படி திரும்பி பார்த்துட்டு, "நீ "இல்ல யாருன்னு?" நீ நீ அம்மா இல்ல" அப்படின்ருவாங்க. "நீ அப்பா இல்ல. அவருக்கு முடி இருந்ததுன்றும்." முடி அதாவது அவர் அப்பா இல்லன்னு சொல்றது ஒரு அடி. முடி முடி உனக்கு இல்லன்னு சொல்ல.
ஸோ அந்த மாதிரியான ஒரு கனமான ஒரு இடத்துக்கு அந்த கதை எழுதுறான். இது ஏன் சீனு மேலேயே நிறைய நேரம் பேசிக்கிட்டே இருக்குன்னா, சீனுவோட கதாபாத்திரம் வந்து வெளிப்படையா சொல்லப்படாத ரொம்ப டீப்பான ஒரு ரைட்டிங் இது. ஆமா. ம். அதுதான். நீங்க அவங்களோட கேரக்டர் எல்லாமே டெலிபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டது. விஜயோட கேரக்டர். ஆமா. இவர் உலகத்துல தான் அவங்க விஜி. ஏன்னா அவங்க உலகத்துல வந்து லக்ஷ்மி ஆமா. அவங்க பாகியலட்சுமி நினைக்கிறேன். பாக்கியலட்சுமி அவங்க அப்பா பாக்கி அவங்க அம்மா லட்சுமின்னு கூடுவாங்க. ஸோ கடைசியா ஒரு 2 ஷாட் இன்னுமே அந்த ஃபோட்டோகிராஃபிக் மெமரியா எனக்கு இன்னும் அது வந்து என் ரூம்ல மாட்டணும்னு ஒரு ஆசை இருக்கும். ம். இவர் அந்த ஃப்ரேம் ஜன்னலுக்கு வெளியில இருந்து இவர் ஃபர்ஸ்ட் அந்த கூட்டத்துக்கு நடுவுல இருந்து சொல்லுவார். அங்க ஒரு பொலிட்டிக்கலா ஒரு கூட்டம் இருக்கும். ஆமா. சீனா தானே வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு நடுவுல இருந்து சீனு சைன் லாங்குவேஜ்ல சொல்லிட்டே இருப்பாரு. அப்படி பார்ப்பாங்க, அவங்க பார்த்து அப்படி திரும்பிடுவாங்க. ஆமா. பகீர்னு இருக்கும். அந்த இமேஜ் இருக்குல்ல, அதுதான் ஃபர்ஸ்ட் ஷாக்கா இருக்கும். செகண்ட் வந்து மறுபடியும் ஒரு என்னென்னமோலாம் செஞ்சு அவங்க கவனத்தை ஈர்ப்பாரு. ஈர்த்த உடனே மறுபடியும் இப்படி பார்ப்பாங்க. நம்மளுக்கு ஒரு சின்ன ஹோப் வரும். ம். அவங்க கியூரியஸா இருக்காங்களோ, அவங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சோ, ஆமா. இந்த முறை இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து டைம் பார்ப்பாங்க. எடுத்து பார்ப்பாங்க. அந்த ஃப்ரேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க பார்க்குற அந்த அவங்க பார்க்குற அந்த ஓ! ஃப்ரேம். நான் அதை எப்படியோ ஃப்ரேம் பண்ணி வீட்ல மாட்டணும் அப்படின்ட்டு ஆஃபீஸ்ல மாட்டணுன்ற ஐடியாலாம் இருந்தது எனக்கு. அப்படி கியூரியஸா பார்ப்பாங்க. பார்த்துட்டு அந்த கூட்டம் வேற விலகிடும். இவர் உள்ள வருவாரு. வந்து இந்த சீனுன்னு யாரோ பைத்தியம் போல சாப்பாடு அப்படின்னு தூக்கி சாப்பாடு தூக்கி போடுவாங்க. போடுவாங்க. ஆமா. ம். இருக்கலே ஒரு பெரிய கொலை அது. ஒரு மர்டர் பண்றதுக்கான ஈக்குவலான ஒரு இதுதான் அது. ஆனா அவங்களுக்கு தெரியாது. நிஜமாவே அவங்களுக்கு தெரியல அவன யாருன்னு. ஆமா. ம். ம். அப்படியே அவரு அந்த அந்த இதுல உருண்டுகிட்டே போறதோட அந்த பாடல் வரி ஃபர்ஸ்ட் போட்ட பாடல் வரியே இப்ப உனக்கே உயிரானே என்னாலும் என்னை நீ மறவாதேன்றத அப்படியே வந்து முடியும் அது. ம்ஹ்ம். ம். என்னாலும் என்னை நீ மறந்தாயேன்னு முடியும் அது. அது பிரமாதமா இருக்கும் அது. இவரு அதாவது இவங்களுக்கு வந்துட்டு ஒரு 7, 8 வயசுன்ற மாரி ஒண்ணு சொல்லப்படுது. அந்த அந்த வயசுக்கான ஒரு குழந்தையா அவங்க மாறிடுறாங்க. ம், அ ம், உளவியல் ரீதியாகன்னு. இப்போ அப்ப அது அந்த உண்மையே சீனுக்குமே தெரியும். ம், இல்லையா? ம். அது கொஞ்சம் பழக்கம் ஆயிருச்சுனாலே இந்த பொண்ணு வந்து ஒரு குழந்தைன்றது உங்களால ஆமா, டக்குனுமே புரிஞ்சுக்க ஆமா, முடியும். ஆமா. இப்போ அதன் பிறகும் சீனுக்கு ஒரு விதமான இவள ஒரு துணைவியாக்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசை இருப்பதனுடைய சிக்கல்கள் நீங்க என்னவா பார்க்குறீங்க? அது அது இந்த படம் எப்படி இது அணுகுன முறையில இது ஒரு இது ஒரு தப்பான ஒரு விஷயத்துக்காக நிக்குதேன்ற ஒரு உணர்வு நமக்குள்ள ஏற்படவே வரவே படாது. வராது. ஆமா. அதுதான் ஒரு மாஸ்டரோட வேலையா நான் பார்க்குறேன். கடைசியில நீங்க சொன்ன பாயிண்ட் அவரும் சொல்லுவாப்ல. அந்த வைத்தியர் கேட்பாரு. பிறவியிலேனா அது குணப்படுத்துறது கஷ்டம்ப்பா. நடுவுல ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருந்ததுன்னா, நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னுவாரு. எனக்கு தெரியலையே எப்ப நடந்ததுன்னு. அத கூட அவர் ஆராய்ஞ்சிருக்கவே மாட்டார். அது தெரிஞ்சுக்க விரும்பல. ஏன்னா, இவருக்கு பாஸ்ட் இல்லாத ஒரு பெண் தேவை. ம். ஏன்னா, எந்த கதையும் இல்லாத ஒரு பெண், இவருக்கான பெண் ஒண்ணு தேவை இருக்கு. உனக்கு யாருன்னா நான். நான் தான். ம். நான் மட்டும் தான் உலகம். ம். அப்படின்றது இருக்குல்ல. அப்படி ஒரு பெண் தான் இவருக்கு தேவைப்படுறாரு. ஸோ தட்ஸ் a very interesting form of possession எஸ், இல்லையா? எஸ். இது ஒரு விதமான ஒரு ஆமா, பொசெஷன் அதான் தான். நான் சொல்றேன். ஒரு மாரி ம். அஃபெக்ஷன் டிஸார்டர் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் அவருன்றது. அது யாருமே அவரை பார்த்து பயப்பட மாட்டாங்க. ஆனா நீங்க சொல்றத பார்த்தா கொஞ்சம் பயப்படணுமோன்னு யோசிக்க வைக்குது. ஆ, அது பயப்படணுன்றத விட, இது எல்லாருக்கும் இல்ல இது வேறு ஒரு ஆரோக்கியமானதான ஒரு கேள்வி ஒண்ணு ஆமா. இருக்குல்ல, பயம்ன்றத விட. நீங்க பயாலஜிக்கலாவோ இல்ல சயின்ஸாவோ பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே ஒரு நோய்க்கூறு இருக்கு அப்படின்றதுல தான் சொல்லுவோம். ம். ஓகேங்களா? ம். எல்லாத்துக்கும் ஒரு சின்ன எக்ஸ்ட்ரீமிசம் ஒண்ணு இருக்கும். நம்ம வேற ஒரு விஷயத்துல நான் ஒரு எக்ஸ்ட்ரீமா இருக்கலாம். நீங்க ஒரு ம். இதுல இருக்கலாம். அவரு அதுல எக்ஸ்ட்ரீமா இருக்காரு. அப்படிதான் அத அணுகணும்ன்றதான் பாலு சார் சொல்றதாவும் நான் பார்த்துக்கிறேன் நினைக்கிறேன். ஸோ ஜட்ஜ்மெண்டலா பார்க்காதீங்க அப்படின்றது தான். எல்லாருக்கும் ஒரு எதன் மீதாவது ஒரு அப்சஷன் இல்ல ஆமா இருக்கும். கண்டிப்பா. எனக்கு நான் எந்த விதத்திலயுமே இவங்கள சீனுவ ஒரு ஜட்ஜ் பண்றதுக்கு இந்த படம் ஆ, சத்தியமா தூண்டவே இல்ல. ஆமா. அதனுடைய ஒரு அழகியலையும், அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சோகத்தையும் தான் கடத்த முயற்சி பண்ணுதுல்ல. இதெல்லாம் தாண்டி காதலை கடத்துது. இது இவ்வளோ லேயருக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய காதல், உன்னதமான ஒரு காதலை கடத்துதுல்ல அது. ம். நம்மளுக்கு தோணிடுதா சீனு ஞாபகம் வந்துரணும்னு தோணுதுல்ல. ம். விஜய்க்கு வந்து சீனு ஞாபகம் வந்துரணும்னு தோணுது நமக்கு. சின்ன வயசுல தோணுச்சு. ஐடியா? ஆமா. ம். சின்ன வயசுல தோணுச்சு. ஐ திங்க் காலப்போக்குல அத பார்க்கும்பொழுது ஒரு எப்படி சொல்லலாம்? இன்னும் கொஞ்சம் ஒரு மேல இருந்து இவங்கள பார்க்கக்கூடிய ஒரு தன்மை வந்துருச்சுன்னு ஆமா. நினைக்கிறேன். அது இல்லையா? நீங்க வளர வளர அது நடக்க தானே ஆ, செய்யும். ஆ. ஸ்டில் இப்ப எனக்கெல்லாம் நான் கடைசி தடவையா பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, விஜய்க்கு போன பிறகு ஞாபகம் வந்தா என்ன நடந்திருக்கும்லாம் தோணுச்சு. ம். ஏதோ ஒரு குட்டி குட்டி விஷயங்கள் அப்பப்போ இப்ப இப்ப நடந்ததில்ல. இப்ப ஆமா, நீங்க வந்து ஆமா. தவான் விழிச்சு பார்த்தா,
ஓகேங்களா? அவளுக்கு சின்ன வயசுலேருந்து எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. இந்த இன்சிடென்ட் மட்டும் மறந்துருச்சு. ஆமா. இப்போ மறுபடியும் இது மட்டும் ஞாபகம் வந்ததுன்னா, இல்ல இதுலேருந்து சின்ன சின்ன இன்சிடென்ட் ஞாபகம் வந்தது. இதே முகம் நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே, அது ஒருத்தன் இப்படி பண்ணிட்டு இருந்தானே, ஞாபகம் வந்தா என்னவா இருக்கும்? ஏன்னா, இந்த படம் ஒரு விதத்துல ஞாபகத்த பத்தியும் பேசுதுல்ல. ஆமா, வேற எல்லாம் ஞாபகம் உனக்கு இத்தன வருஷத்துடைய ஞாபகம் உன்னால மறக்க முடியுது. அது மறுபடியும் உன்னால திரும்ப ஞாபகப்படுத்திக்க முடியுதுன்னா, அப்போ இந்த பகுதியும் வரவே வராதுன்றது என்ன உத்தரவாதம்? ஆமா. ம். ஆனா இப்படி யோசிச்சுட்டு இருப்பேன் அத. இல்லைங்களா? ஸோ இது எல்லா வகையிலும் யோசிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு படமா தான் இருக்கும். நான் திரும்ப இவன் என்னவானா அப்படின்ற ஒரு இடம் இருக்குல்ல. ஆமா, இப்ப அவ வந்து ஞாபகம் இல்லாமல் இவனோட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிட்டான். சரிங்களா? ஆமா, இவனுக்கு அந்த வாழ்க்கை மட்டும் தான் இப்ப ஞாபகமே இருக்க போகுது. ஆமா. அவன் என்னவா இருப்பான் இதுக்கப்புறம்? இதுவரைக்கும் அவன் இல்லாதப்ப கூட அவன் கொஞ்சம் நிம்மதியா இருந்திருப்பான். ம். இப்ப அந்த ரயில் நிலையம் மாரி தானே அவன். அப்ப ரயில் நிலையம்ன்றது அதே இடத்துல தான் இருக்கு. அங்க எப்பயோ வந்து போறது ட்ரெயின் தான். இது என்னதான் இந்த ரயில் நிலையம் கூப்பாடு போட்டு அழுதாலும் என்ன செய்யும்? அந்த ரயில் கடந்து போக தான் போகுது. அது வருவதே போவதற்கு. வருவதற்கு போவதற்கு தான். இப்ப அந்த ரயில் நிலையம் அங்கேயே தான் இருக்க போகுது. இவனும் அங்கேயே தான் இருக்க போறான். ம். அதனால தான் அந்த ஃபைனல் ஃப்ரேமே அவன் அங்கேயே அங்கதான் அப்படியே இருக்கு. கடப்பதுதான். ஆமா. இல்லையா? அவன் இருக்கல. கடக்குறான். அப்படியே அது மேல அப்படியே கடப்பான். கேத்தி போயிருக்கீங்களா ஊட்டியில? போனதில்ல. தயவு செய்து போங்க. அப்படியா? நீங்க உட்காந்துட்டு வரீங்க ஒரு 10 நிமிஷம் அந்த இடத்துல. இந்த ஃப்ரேம் எல்லாம் அப்படியே ஞாபகப்படுத்தி அங்க உட்காந்துட்டு வரீங்க. இன்னும் அது லோன்லியான ஒரு ஸ்டேஷனா தான் இருக்கும். அப்படியா? ஆமாமா. பிரமாதமா இருக்கும். ம். என்ன இன்னொன்னு தோணுச்சு. இந்த படத்துல பார்க்கும்போது இந்த ஸ்ரீதேவி அவங்க நடந்துக்கிற ஒரு முறை இருக்குல்ல, குழந்தை ஆன பிறகு. ஆமா. நம்மளுடைய நெறைய கமர்ஷியல் சினிமா ஹீரோயின்ஸ் அப்படிதான் நடந்துக்கிறாங்க. ஆனா வித்தியாசம் என்னன்னா, இதுல உங்களுக்கு நிஜமா ஒரு வியாதி, ஒரு மூளை அளவுல ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லப்படுது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பட்டுச்சு. ஏன்னா, அவங்க ஒரு மாரி கியூட்டா இப்படி இப்படி குழந்தைத்தனமா ஏதோ ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லையா? ஏன்னா ஐ வாஸ் லைக், ஓ! இத அவர் கிரானிக்கா டயக்னோஸே பண்ணி ஒண்ணு வச்சிருக்காரு. இந்த படத்துல. இதுக்கான இப்படிதான் இருக்கிறவங்க தான் இப்படி நடந்துக்குவாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. கோவப்படும்போது கொஞ்சம் வேகமா நடக்கிறது. தலைய கீழ போட்டுக்கிறது. அது ம். நிஜமாவே அந்த ஸ்டடி பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. நிஜமாவே எனக்கு இது வந்து எனக்கு ஒரு குழந்தைய பார்த்த அனுபவம் தான் ஆமா. கிடைச்சது. எனக்கு அதான். எந்த விதத்திலயுமே இப்போ அ எப்படி சொல்றேன்னா, இப்போ சில காட்சிகள்ல இவங்களுடைய ஒரு தொடை காமிக்கப்படும். இவங்க வந்து ஒரு மாரி அரைகுறையாக சுத்திக்கிட்டு இருப்பாங்க. சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆமா. இல்லையா? பல இடங்கள் இருக்கு இந்த படத்துல. ஒரு இடத்துல கூட எனக்கு இத தப்பா பார்க்கணும்னு எனக்கும் தோணல. ஏன்னா எனக்கு எனக்கு இன்ஃபாக்ட் நம்ம நம்ம ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் நம்ம அத பார்க்க வேணாம் அப்படின்ற ஒரு நிலைமையில தான் எனக்கும் இந்த தோணும். படம் நம்மள தள்ளுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா, அவங்க குழந்தை தான அப்படின்றத நம்மளுமே முழுமையாக நம்புறோம்னு நினைக்கிறேன். செம பெர்ஃபார்மன்ஸ் அவங்க கிட்ட இருக்கு. சீனுவை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்ற மாரியே, நம்ம அவங்களையும் எப்படி பார்க்கணும் அப்படின்றதையும் அவரு இதா வச்சிருப்பாரு. அவர் ஒரு குழந்தைன்றத நம்ம ட்ரெயின்ல ஏறுன உடனே நம்மளுக்கு சொல்லிட்டோம். அந்த ஐஸ்கிரீம் விஷயத்துல. ஐஸ்கிரீமுக்கு அப்புறம் ம். அந்த பெண் வந்து அதுல உட்காரும்போது அவங்களுடைய ஆடை விலகி இருக்கும். ஆமா. அத வந்து சீனு இப்படி க்ளோஸ் பண்ணுவான். நீங்க நல்லா நம்ம குடும்பங்கள்ல கவனிச்சு பார்த்தாலே, குழந்தைகளிடம் அவங்க வளர வளர பெண் குழந்தைகளிடம் நம்ம பேரண்ட்டோ, நம்ம அக்காவோ யாரோ ஃபர்ஸ்ட்டு செய்றது என்னன்னா, அவங்க ஆடைய சரி செய்றதா தான் இருக்கும். ம். அவங்க தூக்கத்துல அலங்கோலமா தூங்கக்கூடாதுன்னு அவங்க ஒழுங்குபடுத்தி தூங்க வைக்கிற வேலையா தான் இருக்கும். ஏன் சீனு வந்து ஒரு தாயாகி போன ஆண் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, ம். அவன் அவளை தூங்க வைக்கிறதுல இருந்து, ம். ஓகேங்களா, எல்லாமே ஒரு ஒழுக்கம் சார்ந்த ஒண்ணா தான் இருக்கும். ம். ஒழுக்கம்ன்றத விட நீ நீ ஒரு பெண் குழந்தை அப்படின்றத அடையாளப்படுத்துற ஒரு விதமா ஒரு தான் ஒரு ஒரு எல்லாமே ஒரு இருக்கும். பேரண்ட் சைல்டு அப்படின்ற ஒரு ஃபேசினேட்டிங்ல. ஏன்னா ஒரு பக்கம் பார்ட்னர்ஸ் அப்படின்ற ஒரு ஆசையோட இவன் ஒரு ஆமா. அந்த ஆசைய வச்சிருக்கான். ஆனா பிராக்டிகலா ஒவ்வொரு முறையும் அவன் அவ கூட பேசும்போது, நடந்துக்கும்போது, அவனுடைய ஆக்ஷன்ஸ் பேரன்டல் ஆக்ஷன் ஆக ஆக்ஷன்ல தான் மட்டும் தான் இருக்கும். இருக்கு. சாரி குடுப்பான். அவ உடனே அங்க அத கட்டுறதுக்கு கட்டா இவன் சொல்லிக் குடுப்பான். ஆமா. அந்த பொண்ணு வந்து ஐ அப்படின்னு சிரிக்கும். திரும்ப அத வாங்கிட்டு அத கட்ட ட்ரை பண்ணும்போது அதே இடத்துல பண்ணும். உள்ள போன்னு அனுப்பிச்சு விடுவாப்ல. கவனிச்சீங்கன்னா தெரியும். ஆமா. அதுக்கப்புறம் தான் அந்த ட்ரீமி சீக்வென்ஸ் வரும். ம். ஏன்னா, அப்ப அந்த பொண்ணு அது சரியா கட்ட தெரியாம தான் வந்து நிக்கும். அந்த ட்ரீம் முடிஞ்ச பிறகு. இப்ப இவனுக்கு அந்த ட்ரீம் உண்மையானா எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த சின்ன ஒரு இடத்துக்கு வந்துருவான். அப்பதான் அந்த வைத்தியர்ட்ட கூட்டு போலான்ற எண்ணமும் அவனுக்கு வரும். ம். ஏன்னா ட்ரீம்ல பயங்கர அழகா இருக்கும். இவனுடைய மனைவி மாரி, ஒரு துணைவி மாரி, ஒரு காதலி மாரி வந்து நிக்கும் அது. இப்ப ரியாலிட்டில பார்த்தா அது சாரி கட்ட தெரியாம இப்படி இருந்து, இப்படி இப்படிலாம் அது நெளிஞ்சுட்டு பார்த்த உடனேவே ஒரு சிரிப்பு ஒண்ணு சிரிப்பாரு. ஆமா. அந்த சிரிப்புலயே உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, அது ஒரு இது இந்த உறவு இப்படித்தான். இப்படித்தான் அப்படின்னு இது இருக்கும். ஒரு சின்ன நப்பாசை வரும். ஆனா ஒரு தயக்கம் இருக்கும். இவங்கள குணப்படுத்தினா போயிடுவாங்களோ? இந்த ம். கனவு கலைஞ்சிருமோன்னு ஒரு கனவு இது வந்துரும் அவனுக்கு.
எந்த விதத்துலயுமே ஒரு ஸ்ரீதேவிய நம்ம குழந்தைய எப்படி காட்டுவதுன்னு யோசிக்கிறத விட, நம்ம ஒரு குழந்தைய எழுதிருவோம். ஆமா, ஆமா. ஒரு குழந்தைக்கான நடவடிக்கை என்ன? குழந்தைக்கான வரிகள் என்ன? குழந்தை எந்த மாரி சின்ன சின்ன விஷயத்துலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். லைக் பேசும்போது கூட இல்ல, டயலாக்ஸ்ல கூட தொபுக்குன்னு, டபுக்குன்னு இந்த மாதிரிலாம் சவுண்ட்ஸ் எல்லாம் நெறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய டயலாக்ஸ்ல மட்டும். ஆமா. இல்ல குழந்தைகளுக்கு ஏத்த ஒரு முக்கியமான ஒரு குவாலிட்டி என்னன்னா, ஒரு நொடி சிரிப்பாங்க, மறுநொடி அழுதுருவாங்க. மறுநொடி பயப்படுவாங்க. பயப்படுவாங்க. இல்ல கன்சிஸ்டன்ட்டா நீளமா ரொம்ப நேரம் எதுவும் நடக்காது. ஒரு நிமிஷம் ஆசையோட அப்படி வருவாங்க. அந்த ஆசை உடைஞ்ச உடனேவே அப்படியே டக்குன்னு அழுதுருவாங்க. அதெல்லாம் செம்மையா அந்த படம் கேப்சர் பண்ணியிருக்கும். இன்னொரு இடம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் அந்த சாரி எடுக்க சொல்ற ஒரு இடம் இருக்கும். ஒரு பார்சல் ஒண்ணு, ஒரு கவர் ஒண்ணு குடுத்தனே, காக்கி எங்க? கலர்ல. நான் அந்த எங்க? ஜன்னல் வழியா போட்டேன். ஜன்னல் வழியா போட்டேன். எந்த ஜன்னல்? அந்த ஜன்னல் எதுன்னு ஒண்ணு தேடுவாங்கல்ல. அப்படி தேடி அங்க அப்படின்னாங்க. போய் எடுத்துட்டு வான்னு சொன்னா, அது ஒரு குழந்தை செய்ற மாரியே இருக்கும் அப்படியே. வேகமா போயிடுவோம் அந்த இடத்துல. ம். போயிட்டு கரெக்ட்டா பார்க்கறது, இங்க பார்த்தா கிடைச்சிரும். நம்மளுக்கு என்ன செய்வான், போகும்போதே இப்படி பார்த்துருவோம், தெரிஞ்சிரும்ல. அவங்க வந்து ஒரு குழந்தையாவே பிஹேவ் பண்ணி, ஜன்னல் இங்க இருக்கும், இங்க பார்ப்பாங்க. ஆமா. பார்த்துட்டு இப்படி இப்படி இப்படி. அப்படி பார்த்துட்டு எடுப்பாங்க. நான் அதெல்லாம் ம். ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருப்பேன். எப்படி இத வந்து ஒரு குழந்தையாவே மாத்துனாங்க? எப்படி ட்ரெயின் பண்ணாங்க அவங்களுக்கு? இல்ல ம். அவங்க ட்ரெயின் ஆனாங்க? ஆக்டிங் கிளாஸ் பண்ணாங்களா? ஒர்க் ஷாப் பண்ணாங்களா? இதெல்லாம் நான் யோசிச்சுட்டே இல்ல இருப்பேன். ஒரு குழந்தைய வச்சு டீச் பண்ணாங்களா? டீச் பண்ணாங்களா? நீ பண்ணுமா? நீ பண்ணுமான்னு இப்ப அத இதே பாரு. மாரி பண்ணு அப்படின்னாங்களா? இதெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பேன். ஆ. இளையராஜா மிகப்பெரிய பாடல்ல இந்த படத்துக்கு. ஐயோ! ம். இது கடைசியா ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாரி ஒரு பீரியட் ஒண்ணு வரும். ஆமா. எனக்கு பயங்கரமா ஏதோ மியூசிக் போயிட்டு இருக்கும்னு. நான் ஆக்சுவலி கேட்கலாம்னு நெனச்சேன். அந்த மான்டாஜ்ல இது என்ன இசை? இது எங்க இருந்து வருது? ஸ்டில் உங்கள வந்து கியூரியஸ் ஆக்கிடாது. ஏன்? ஐயோ! நெருங்கிட்டாங்கன்ற ஃபீல குடுத்துரும். ஆ. ஒரே ஸ்டேஷன்ல தான் உட்கார்ந்திருப்பாங்க 2 வாட்டியுமே. நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா. இல்ல அந்த இசை அப்படியே உங்கள கூட்டு வந்து வீட்ல விட்டுரும். ம். ம். வீட்ல இருந்து நேரா கொண்டு போய் வைத்தியரோட சாலையில விட்டுரும். நெறைய இடங்கள்ல பெரிய அமைதி இருக்கும் இந்த படத்துல. ஆமா. அவரு இந்த இடத்துல மியூசிக்கே தேவையில்லன்னு சொல்லிட்டு நெறைய ஸ்ட்ரெச்சஸ் இருக்கும். நீங்க நெனச்சிருந்தா அத மேம்படுத்தியிருக்கலாம். ஆமா, ஆமா. அது கிட்டயே போமாட்டாரு அவரு. இல்ல பேசிக்கிட்டோம் அவங்க 2 பேரும் அப்படின்னு விட்டுருவாரு நெறைய இடங்கள்ல. நெறைய இடங்கள். அதாவது நீங்க ஊட்டியில வந்து இறங்குனோனே நார்மலா என்ன இருக்கும்? ஒரு குழந்தைக்கு சர்ப்ரைஸ் தானே இருக்கும். ம். ஆ அப்படின்னு சர்ப்ரைஸ்னோன என்ன மியூசிக் வேணாலும் நீங்க போடலாம். ம். ஆனா அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே நடந்து அந்த வீட்டுக்கு போயிடுவாங்க. போயிருவாங்க இல்ல? ஏன் அந்த மரம்லாம் உயரமா இருக்கு? அப்படின்னு ம். அந்த பொண்ணு கேட்கும். ம். ஏன் உயரத்துல ஏதோ ஒட்டடம் இருக்கும் போல இருக்கு. அது துடைக்கிறதுக்காக இருக்குன்னு இவரு பதில் சொல்லுவாரு. அ அதுக்கு பெஸ்ட் பார்ட் அவங்க ரியாக்ஷன். ஓஹோ! ஆ. அப்படிதான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவரு அத பார்த்துட்டு, ஐயோ! உனக்கு புரியும். கரெக்ட். போற போக்குல இந்த நகைச்சுவையும் நெறைய வொர்க் அவுட் ஆயிட்டு இருந்துச்சு எனக்கு. ஆமா. இந்த படத்துல ஆக்சுவலி நகைச்சுவைன்னு நம்ம நெனச்சாலே ஒரு குற்ற உணர்ச்சி வருது. அப்படி இருந்தும் அதுக்கு முன்னாடி அவங்க வந்து நீங்க சொல்றது அந்த யூகலிப்டஸ் ட்ரீ. அதுக்கு ம். முன்னாடி உயரமான இடங்கள்லாம் ஏன் ஒரு மாரி குளிரா இருக்கு? அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி ஒண்ணு ஆமா. கேட்பாங்க. அது ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான் அப்படிதான். இருக்கிறாரு. எந்த ஆரம்பத்துல இருந்துன்னு அவங்க கேட்பாங்க. இப்ப எப்படி விளக்குவீங்க ஒரு குழந்தைக்கு? குழந்தையோட கொஸ்டின்ஸ்க்கு நீங்க பதிலே சொல்ல முடியாது. நெறைய கேட்பாங்கல்ல இந்த நெறைய படத்துல. கேட்பாங்க. ஏன்னா உங்களுக்குமே அதுக்கு பதில் தெரியாது. ம். எந்த ஆரம்பத்துல இருந்து? அப்படின்னு சொல்லி. எப்படி சொல்றீங்கன்னா? என்ன சொல்லி? ம். அந்த மாரி ஒரு கான்வர்சேஷன் ஃபுல்லாவே மியூசிக் இல்லாம போய் சேர்ந்துருவாங்க ம். வீட்டுக்கு. ம். அப்புறம் இவங்க அந்த அம்மா வந்து பேசுவாங்க. அந்த பாட்டி அம்மா பாட்டி. வந்து பேசுவாங்க. அங்கேயுமே மியூசிக் இருக்காது. அவங்களுடைய அ ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது ஒரு அவநம்பிக்கை இருந்திருந்தா, யார் இந்த பொண்ணு? எங்க இருந்து வரா? அப்படி இப்படின்றதெல்லாம், அவங்க முகத்துல இருக்கக்கூடிய ஒரு மருவ இவங்க தொட்ட உடனே அது தொட்டோனே மொத்தமா உடைஞ்சிரும். மறந்துரும். இல்லையா? அவங்களே சிரிக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஓஹோ! இங்க ஒரு ஓகே. குழந்தை வந்திருக்குன்றது தான். அவள ஏன் அடிக்கிற அவரு? ஏன்னா அவங்களுக்கும் வேற யாரும் இல்லன்றது தான் அந்த படத்துல அவங்க சொல்லாம சொல்ற ஒரு ஏன்னா விதம். இன்ட்ரெஸ்டிங்லி அதான். இந்த படம் கான்ஸ்டன்ட்டா இந்த தனிமை அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி கண்டிப்பாக பேசுது. அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இன்ட்ரெஸ்டிங்கா இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, சில்க் ஸ்மிதாவோட கேரக்டரே அதுதான். அதேதான், அதேதான், ஓகேங்களா? அதேதான், அதேதான். இவங்கலாம் யாரும் இல்லாத ஒரு தனிமையில இருக்காங்க. அவங்க குடும்பம்ன்ற அமைப்புக்குள்ள இருந்தாலுமே தனிமையில இருக்க ஒரு பெண். அப்படிதான் இருக்கும் அந்த இது. அவங்க ஹஸ்பண்ட் இருப்பாரு. ஸ்டில் ஷி ஃபீல்ஸ் லோன்லி தான். சம்ஹவ் இந்த ஹில் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னாலே இந்த தனிமை அப்படிங்கிற ஒரு ஐடியா கூடவே வந்துருதுன்னு ஆமா, நினைக்கிறேன். இல்லையா? ஸோ இது ஊட்டியில நடக்கிறதுக்கான ஒரு காரணமும் அதுவா கூட இருக்கலாம். ஆமா. ஆ எதுவுமே இங்க தற்செயல் இல்லல்ல.
ஸோ அதான். ஸோ இந்த பாட்டி ஒரு விதத்துல யாராவது எனக்கு இருக்க மாட்டாங்களான்ற ஒரு ஏக்கத்துல, இந்த பெண் வந்ததுக்கு அப்புறமா ஒரு குடும்பம் மாரியே அவங்க ஏதோ ஒரு விதத்துல கமலோட அம்மாவா மாரியே லைட்டா மாறிருவாங்க. ஆமா. இல்லையா? அவங்க அதெல்லாம் தான் சொல்லுவாங்க. ஊர் என்னப்பா சொல்லும்? இதெல்லாம் ஒரு அம்மாவோட கவலையா தானே இருக்கும். வேற யாரோட கவலையா இருக்கும்? போலீஸ் வரும்போது கூட தூரத்துல இருந்து ஆமா. அப்படியே பார்த்து காப்பாத்த ட்ரை பண்ணுவாங்க. ஒண்ணு. அப்புறம் அவங்க தான் அந்த பொண்ணு குணமானா இவனுக்கு ஒரு ஏதோ ஒண்ணு கிடைக்கும்னு ஐடியா குடுக்குறது அவங்க தான் வந்து. ம். வந்து டாக்டர பார்க்க சொல்றதுக்கு. அப்புறம் இந்த குழந்தை ஏன்பா அடிக்கிறேன்றது, அவளுக்காக வந்து நிக்கிறது. அவங்க வீட்ல அவன் சாப்பாடு குடுக்கலன்னு என் வீட்டுக்கு வா அப்படின்னு அந்த பொண்ண கூட்டு போய் சாப்பாடு போடுறது. அதே இதெல்லாம் மாதிரி ஒரு உங்க பையன் எப்படி பண்றான் பாருங்கன்ட்டு மாமியார் கிட்ட ஒருத்தவங்க எப்படி புலம்புவாங்களோ, சொல்லுவாங்க. இந்த பொண்ணே ஓரளவுக்கு அவங்க கிட்ட அப்படிதான் ஆமா. புலம்புவா. என்ன திட்டுறான் பாருங்க, திட்ட எப்ப வேணாம்னு பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு இருக்கும். ஸோ அவங்களுக்குள்ளேயே ஒரு ஃபேமிலி மாரியான ஒரு இதுக்குள்ள தான் போக எல்லாருமே விரும்பியிருப்பாங்களோ. பிரீஃப்லி இல்லையா? ஆ. தற்காலிகமாக சில நாட்களுக்கு இந்த மூவரும் ஒரு குடும்பமாக சந்தோஷமான ஒரு இருந்தாங்க. குடும்பமாக சந்தோஷமாக இருந்தாங்க. இருந்தார்கள் அப்படின்றதுதான் அந்த கதை. அண்ட் அந்த மாதிரி சந்தோஷம்லாம் தற்காலிகமாகத்தான் நடக்குமோ என்னவோன்ற ஒரு பார்வையுமே இந்த படம் முன்வைக்குது இல்ல. ஆமா. ஏன்னா இங்க எதுவுமே ஒரு நிரந்தரம் அப்படின்றது இல்ல. கிடையாது. அதோட அழகியலே அதானே. ம். அந்த அந்த ஒரு ஸ்மால் பீரியட் ஆஃப் டைம் தான் அவங்க ஞாபகத்துல இருக்க மிகப்பெரிய இப்ப வைரமுத்துவோட அந்த கவிதை மாதிரி தான். 90 நிமிடங்கள் தொட்டணைத்த காலம்தான் 800 ஆண்டுகளாய் இதயத்தில் கவிதை. நீங்க 800 ஆண்டுகள் இதயத்துல இருந்தாலும் ஒரு 90 நிமிஷம் மறந்துருச்சுன்னா போச்சே. ம்ஹும். ம்ஹும். அது உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கோ அதுதானே உங்க வாழ்க்கை. ம். ஒட்டுமொத்த வாழ்க்கைன்ற என்ன உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கோ அதுதானே. ஆமா. எதுவுமே ஞாபகம் இல்லை என்ன பத்தினா அது அது So, ஒரு விதத்துல இந்த படத்தை நம்ம ஹாப்பிலி எவர் ஆஃப்டருக்கு நேர்மாறான ஒரு ஒரு எதிர்வாதமாக கூட நம்ம பார்க்கலாம் ஆமா. இல்லையா? ஆமா. அதனால எந்த விதத்துலயும் அழகியல் குறையலன்ட்டு கூட அது ம். அது சொல்ல முயற்சி பண்ணுது. ஏன்னா ஐ திங்க் இது இது வெறும் நம்ம ஒரு இந்த சோகமான முடிவு காரணமாக படமே சோகம் கிடையாது. பிளசண்டான படம். ரொம்ப பிளசண்டான படம் அது. ம். யூ அக்செப்ட்ல. இப்ப வெளிய உங்க அம்மாவோட போறதா சரின்னு நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்க. ஆமா. தனியா அம்மாவோட போறதுன்னு அந்த பொண்ணு வெளில வந்த உடனே அதெல்லாம் கேட்கும். இது என்ன ட்ரெஸ் நான் சின்ன குழந்தையான்னு கேட்கும். அது வரைக்கும் குழந்தையா தான் இருந்திருப்பாங்க. சத்தியமா. இப்போ சீனுக்கே அவன் நம்ம நண்பனா இருந்தா நம்ம என்ன தெரியுமா சொல்ல ட்ரை பண்ணுவோம்னு தோணுது. டேய் அந்த சில்க் ஸ்மிதாவை பாரு, அவங்க ஆக்சுவலி கல்யாணத்துல இருக்காங்க. ஆனா ஒரு நாள் ஒரு நிமிஷத்துக்கு அவங்க சந்தோஷமா இருந்திருப்பாங்களா? உனக்கு சில மாசம் கிடைச்சதில்ல. நிம்மதியா இரு. இது எத்தனை பல வாழ்க்கையில கிடைக்க மாட்டேங்குதுடா. உனக்கு என்னதான் திருமணம்ன்ற ஒரு விஷயம் ஆகலைன்னா கூட. இன்ட்ரெஸ்டிங்லி ஊட்டியில அவருக்கு ஃப்ரெண்டே கிடையாது. இல்ல இல்ல கொய்மேந்தர்னு ஆல்சோ அங்க ஃப்ரெண்ட் பாக்குறதுக்கு அவர் வெளியூருக்கு தான் போயிட்டு வரணும். அங்க ஏன் போனா என்ன போனான்னா அங்க ஒரு ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் இருக்கான்னு இருந்தா சொல்லலாம். அவன் எங்க கூட்டு போவான் அந்த மாதிரி ஒரு கேளிக்கைக்கு கூட்டு போவான். அதுல தப்பு ரைட்டு இல்ல தன்னை யார் கேட்க போறா அப்படின்ற ஒரு எந்த எதுவும் பிரகையுமே இல்லாம போகக்கூடிய ஒரு நபர் தான் அவரு. ம். யாராவது இருந்து பார்த்து கேட்டா அசிங்கம் இல்லை அப்படின்னா அப்படி யாருமே எனக்கு இல்லையே. யாரு கேட்டுற போறா? ஒண்ணு சொல்லுங்க. இப்ப நம்ம சில்க் ஸ்மிதா இந்த இதை பத்தி பேசுறதுனால ம். இப்போ அவங்களுடைய ஒரு கதாபாத்திரம் கண்டிப்பாக ரொம்ப என்ன சொல்றது, அவங்க ஒரு அவங்களும் தனிமையில இருக்காங்க. செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத ஒரு கதாபாத்திரமாக தெரியுறாங்க. ம். அவங்களுடைய உணர்ச்சிகள் அவங்களுக்கு ரொம்ப ஆத்தென்டிக்கா ஆனஸ்டா படுது. அதை அவங்க ஓப்பனாவே வெளிப்படுத்துறாங்க எந்த ஆமா. விதத்துலயுமே. சில இடங்கள்ல இந்த படம் அதை கொஞ்சம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுதா அப்படின்ற ஒரு இல்ல அவரு பாலுமேந்திரா சாரோட ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். இப்போ கடைசியா ஒரு 10 இயர்ஸ் பேக் அவர் ம். இது இறக்குறதுக்கு முன்னாடி கொடுத்த ஒரு இன்டர்வியூ இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் அவர் சிமிதா கேரக்டர் வந்து பிஸ்னஸுக்காக தான் வச்சிருந்திருக்காரு. அந்த சாங்கும் அதுக்கு தான் பண்ணியிருக்காங்க. ம். ஆனா அது நான் வந்து அப்படியே விட்டுட விரும்பல. அதுக்கு ஒரு உளவியல் காரணங்கள் வைக்கணும்னு நான் விரும்பினேன். புரியுது. சோ இதனுடைய காரணம் வந்து இங்க இருந்து ஆரம்பிச்சு அது அங்க போகல. அங்க அதுதான் பயன். ரிவர்ஸ்ல வந்துருக்கு. சோ எனக்கு ஒரு ரிவர்ஸ்ல எந்த அளவுக்கு வந்திருக்குன்னா, நம்ம இப்ப இதை வச்சுக்கிட்டு பாக்குறோம்ல ஓரளவுக்கு. அதை வச்சுக்கிட்டு மட்டும் பாக்கல. அவர் அதுதான் சொல்றாரு. அப்படி ஆரம்பிச்சது தான் அந்த கேரக்டர். சோ இல்லன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் போக்குல விட்டிருந்தால் இந்த கதாபாத்திரம் அந்த படத்துல இடம் பெற்றிருக்காமல் இருந்திருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? இருந்தது இல்ல அப்படி இருந்திருக்காது. வேற மாதிரி இடம் பெற்றிருக்காது. அது சில்க் ஸ்மிதாவா இல்லாம இருக்கலாம். புரியுது. சில்க் ஸ்மிதாவா இருந்திருக்க மாட்டாங்க. புரியுது. ஏன்னா அவங்களுடைய ஒரு டயலாக் மாடுலேஷன்லாம் கூட சில இடங்கள்லாம் நான் நினைச்சேன் இது இவ்வளவு இந்த மீட்டர்ல வந்து இதை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க தேவையில்லையே.
உங்களுக்கு புரியுதுல்ல? மூச்சுகளுக்கு நடுவுல பேசுவாங்க. அப்படியே பேசிட்டே இருக்கும்போது அதான். இப்படிலாம் பண்ணும்போது எனக்கு புரியுது. அதுக்காக அவங்க இவ்ளோ இது நம்ம விக்க வேணுமா? அப்படின்ற ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். ஆனா வியாபார காரணங்களுக்காக செய்யப்பட்டது தான் அது. அந்த பாட்டுமே அப்படிதான். ஆமா. அப்புறம் இன்னொரு காரணமும் நான் புரிஞ்சுக்கிறது, இதுக்கு முன்னாடி படம் தான் கமல் சார் பண்ணது சகலகலாவல்லவன். ம். இல்ல நேத்து ராத்திரி அம்மா மாரி ஒரு பாட்டு பண்ணியிருந்தாங்க. அது பயங்கர ஹிட். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ல இருந்து, எக்ஸிபியூட்டர்ஸ்ல இருந்து அந்த மாரி இந்த படத்துல என்ன பாட்டு? ம். அதுக்காக ஷூட் பண்ண பாட்டு தான் அதுன்னு அவரு சொல்றாரு. அவர் சொல்றது கமர்ஷியல் ரீசன்க்காக ஷூட் பண்ணதுன்னு. ம். ம். கேமராக்கு எல்லாரையும் புடிக்குதா? இல்ல இவர் கையில இருக்கக்கூடிய கேமரான்றதுனால எல்லாரும் அப்படி தெரியுறாங்களா? பேசிக்கா ஒரு சினிமாட்டோகிராஃபர் வேற அவருக்கு. அதனால எப்படி வச்சாலும் அழகா தான் அந்த ஃப்ரேம் இருக்கு. நான் நேத்திக்கு படம் பார்த்துட்டு இருந்தேனா, பார்த்துட்டு இருக்கும்போது சில ஷாட்லாம் பார்த்துட்டு அஃப்கோர்ஸ் என் கண்ணுக்கு இன்னும் நீங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஐடியா ஒண்ணு சொன்னீங்கல்ல. அது ஒரு எமோஷனலான ஒரு பியூட்டியும் அதுக்குள்ள இருக்கு. ஆ. நான் வெறும் விஷுவல் எஸ்தெட்டிக் வச்சு சில இடங்கள்லாம் வருது. நான் அத நிறுத்துறேன். அப்படியே பார்க்குறேன். ஆக்சுவலி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். அது வந்து ஆக்சுவலா அவங்கள தேடுற இடம்னு நெனைக்கிறேன். அந்த இவர அவங்க வந்து ஒரு ஒரு ஏதோ திட்டிருவாரு. ம். அதுக்கப்புறம் அவங்க வந்து வீட்ல இல்லாம போயிடுவாங்க. இவர் தேட ஆமா, ஆரம்பிப்பாரு. ஆமா. ஓகேங்களா? ஒரு நாள் ஃபுல்லா தேடுறாருன்றத வேற வேற லைட்ல இருக்கும் அது. ஓகேங்களா? ஒரு கடைசியா ஒரு சன்செட் மாரி ஒரு இதுல வாக்லாம் போய் தேடுவாரு. ஒரு ஹில்லுல போயிட்டு தேடுவாரு. அந்த இடம் நெனைக்கிறேன். ம், ம், ஓகேங்களா? அவர் ஆக்சுவலா அந்த லைட்ஸ்க்குலாம் வெயிட் பண்ணி தான் எடுக்குறாங்க. இந்த இடம் மட்டும் கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் பாட்டு இருக்குல்ல. ம், அ வானெங்கும் தங்கமீன்ங்கிற அந்த பாட்டு இருக்குல்ல. ம், ம், வானில் ஒரு தீபாவளின்னும் போது, அது ஒரு சன்செட்டா இருக்கும். இல்லாட்டி ஒரு ரைஸா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஞாபகத்துல இருந்து சொல்றேன் அது. ம், அந்த ட்விலைட்ல எடுத்திருப்பாரு அவரு. ம், அதுக்கு வெயிட் பண்ணி எடுக்கக்கூடியது. அப்படியே தண்ணி எல்லாம் மின்னும். ம், ம், ஆமா. ம். நேச்சருக்கு அவர் வெயிட் பண்ணி படம் எடுக்குறாரு. அ. இது எப்ப சன்ரைஸ் ஆகும் பரவால்ல, அப்ப எடுத்துக்கலாம். எப்ப சன்செட் ஆகும் பரவால்ல, அப்ப எடுத்துக்கலான்றது தான் அவரோட ஐடியாவா இருக்கு. ஸோ போற இடத்துல எல்லாம் எடுக்கிறது அப்படின்றதெல்லாம் அவரோட இது இல்ல. அந்த ஃப்ரேம்ல ஒரு பியூட்டி இருக்கு. எல்லா ஃப்ரேமையும் அதுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா, காரணமும் ஒரு இருக்கணும். காரணமும் இருக்கு. இத விட ஒரு பெட்டரா இந்த படத்த மொத்தமா சம்மரைஸ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல பாருங்க. இது எல்லாமே ஃபோட்டோகிராஃபிக்கா எல்லாமே ஃபோட்டோகிராஃபிக்கா வைக்கக்கூடாது. நான் சொன்ன மாரி அந்த கடைசியா அந்த ஜன்னல்ல பார்க்கறது வைக்கணும்ல, இந்த இது ஒண்ணு. ஓகேங்களா? இன்னொன்று இருக்கும். ரயில்வே ட்ராக்ல காது வச்சு கேட்பாங்க 2 பேரும். ஒரு மான்டேஜ்ல ஒண்ணு வரும். ரைட். ஆமா. அமேசிங்கான ஃப்ரேம்ல நீங்க இத மட்டுமே ஸ்னாப்ஷாட்ஸா எடுத்து நம்ம ஒரு எக்ஸிபிஷன் வைக்கலாம். இந்த வைக்கலாம். படத்துக்கு. இல்லையா? சத்தியமா. ஃபோட்டோகிராஃபி. உண்மை. ம். அவருடைய இது இது எல்லாமே அ ஒரு குதிரை ஒண்ணு வந்து போயிட்டுருக்கும். இந்த பொண்ணு வந்து அந்த குதிரைய பார்த்து அந்த குதிரையில சவாரி பண்றவன பார்த்து அப்படியே ஆச்சரியமா அப்படி பார்க்கும். கட் பண்ணா. கட் பண்ணா இவர் முதுகுல இருக்கும். அந்த ஃப்ரேம் யோசிச்சு பாருங்களேன். பயங்கரமா இருக்கும் அதுவும். எனக்கு அந்த கட்டே பயங்கரமா புடிச்சது. அதுக்கு மேல எனக்கும் இப்படி வேணும், நான் உன் மேல ஏறணும் தேவையே ஒண்ணும் கிடையாது. கிடையாது. ஒரு நிமிஷம் குதிரைய பார்ப்போம், அடுத்த நிமிஷம் இவரு ஓடிக்கிட்டு இருப்பாரு. அவர் ரெடியா இருப்பாரு. அவன் குதிரையாகவும், குரங்காகவும், நாயாகவும் ஆக ஒரு ரெடியா இருப்பாப்ல சீனு. ம். கடைசி ஃப்ரேமு, படத்தோட முதல் ஃப்ரேமு, ம். இது எல்லாமே அப்புறம் அந்த கார்ல அவங்க பாடிக்கிட்டே போறது இருக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட்லேயும். ஆமா. ஃபர்ஸ்ட் க்ளோஸ் அப்ல அவர் கிட்டார் வச்சுட்டு அந்த ஓப்பன் கார்ல பாடிட்டே இருப்பாரு. வி வில் திங்க் அந்த கார்ல தான் இவங்களும் இருக்காங்க. இருப்பாங்கன்னு நினைப்போம். ஆமா. அதுல வந்து ஒரே கட்டு 2க்கும் ஒரே ஒரு ஷாட் வச்சிருவாரு. பின்னாடி கார்ல இவங்க இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பிரில்லியண்டா இருக்கும். அண்ட் ரொம்ப என்ன சொல்றது? ரொம்ப உஷாராக எழுதப்பட்ட ஒரு படம்னு கூட சொல்ல தோணுது. ஏன்னா பலமுறை இல்ல நம்ம அழகியல பத்தி பேசும்போது, ஆமா. இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன கணக்குகளையும் நம்ம அங்கீகரிக்கணும்ல. இப்போ இதுல என்னன்னா, அந்த குரங்கு மாரி ஒண்ணு பண்ணுவாரு. அஃப்கோர்ஸ் அத கிளைமாக்ஸ்ல பண்ண போறாரு. அதுக்கான ஒரு விதமான பே ஆஃப் நம்ம வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதே ஐடியா அங்க பயன்பட போகுதுன்னு அவருக்கு தெரியும். ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய இடைவேளை இருக்கு. நடுவுல இன்னொரு வாட்டி இன்னும் பண்ணுவாரு. இல்லையா? கொஞ்சம் முன்னாடி. கொஞ்சம் முன்னாடி ப்ரீ கிளைமேக்ஸுக்கு முன்னாடி முன்னாடி. அத சொல்லுவாரு. நீ மறந்திருப்ப ஒரு வேளை உனக்கு ஒரு ஞாபகப்படுத்துறேன். இல்லையா? அது ஞாபகம் வச்சுக்கங்க. ஏன்னா கூடிய சீக்கிரம் அத வச்சு நான் உங்கள அடின்னு அடிக்க போறேன். அது ஏன்னா இல்லன்னா அண்ட் இட்ஸ் 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 சச் a பியூட்டிஃபுல் டச். ஆமா. ஏன்னா அத நீ அங்க பண்ணலன்னா, இந்த இடைவேளை காரணமாக அவன் திடீர்னு குரங்காக மாறும்போது, இவன் ஏன் இப்படி பண்றான்னு நான் ஏன் கோமாளி யோசிச்சிடக் தனமா கூடாது. ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தோணிடக்கூடாதுல்ல. ஏன் நீ நார்மலா போய் பேசேன்டா, ஏன்னா எதேதோ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நம்மளுக்கு தோணிடக்கூடாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி கூட அவ ரொம்ப கோவத்துல இருப்பா. ஸ்ரீதேவி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்கும் அந்த சீன்ல. ஆமா. கோவமா இருப்பா. ஒரு மாரி இப்படியே நிப்பாங்க. இப்படியே இருப்பாங்க. பெர்ஃபார்மன்ஸ் கிச்சு ஆரம்பிச்சு கிச்சு மூட்டுவாரு. சிரிக்க மாட்டாங்க. இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்பாரு. லைட்டா உடையும். ஒரு டேம் மாரி உடையும். அப்புறம் அந்த இதை மாட்டிட்டு அது மாட்டிக்கிச்சுன்ற மாதிரி பண்ணுவாரு. அதுல பயந்துருவாங்க. அதுல பயந்துருவாங்க. நல்லா இருக்கும்.
ஆமா, நம்ம சின்ன வயசுலலாம் இந்த மாதிரிலாம் பார்த்து பயங்கரமா பயப்படுவோம்ல. எதை பார்த்தாலும் ஐயையோ! விட்டு போயிறாத. ஆமா. அ கமல் அவன் வந்துட்டு ரொம்ப ஒரு பக்கம் ஆஃப் இந்த நீங்க சொல்லக்கூடிய வெளிப்படையாக சொல்லப்படாத சட்டில்டீஸ் ம், ம், இல்லையா? இந்த ம், கேரக்டர பொறுத்த ம், வரைக்கும். ம். அது எல்லாமே அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வழியாக உள்ளுக்குள்ள அவர் சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய வலி, கண்ணே கலைமணியோட அந்த கடைசி ஃப்ரேம்ல அவர் முகத்துல இருக்கக்கூடிய ஒரு சோகம். அந்த நேரத்துல அவ்வளவு சோகப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஆக்சுவலி ஏன்னா எல்லாம் நல்லா தான் போய்க்கிட்டு இருக்கு. ஆமா, ஆமா. அந்த பொண்ணும் தூங்கிக்கிட்டு இருக்கு. உன் மடியில படுத்துக்கிட்டு. இதுக்கு மேல உனக்கு என்ன வேணுன்ற மாரி தான். ஆனா, அதுல நீங்க சொல்லக்கூடிய அந்த கன்ஃப்யூஷன். ஆமா. இது கலைஞ்சிரும் அந்த கனவுன்ற ஒரு இது இருக்குல்ல. ம், ம். இது அந்த இப்படியே இருந்துட்டா போதும் ஒரு அப்படின்ற. பக்கம் இத பண்ணிட்டு இருப்பாரு. மறுபக்கம் ஸ்லாப்ஸ்டிக்கா நெறைய பண்ணிட்டு இருப்பாரு. ம். வெறும் நான் இவங்கள என்டர்டெயின் பண்றதுக்காக பண்ற விஷயங்கள மட்டும் சொல்லல நானு. எப்படின்னா, திடீர்னு பார்த்தா எக்ஸாஜரேட்டடா ஒரு இடத்துல தடுக்கி விழுவாரு. ஆரம்பத்திலேயே சொல்றேன் நானு. ஆம், அவளுக்காக அந்த குதிரையாக பண்ணி முடிச்சுட்டு, ஊரே அந்த இடத்துல நின்னுட்டு பார்த்துட்டு இருக்கும் அவர. அந்த வேஷ்டியோ அந்த வால் மாரி ஒண்ணு வச்சிருப்பாரு. அது கால்ல மாட்டிக்கும். கால்ல நகரும்போது கீழ விழுவாரு. விழுந்துருவாரு. வீட்ல சமைக்கும்போது ஒரு பாத்திரத்த இப்படி தூக்குவாரு. சுட கை சுட சுட்டுரும். ஐயோ! அப்படின்ட்டு ஒண்ணு கீழ ஒண்ணு பண்ணுவாரு. இஸ் ஆல்சோ டூயிங் ஆல் தீஸ் குட்டி, 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 குட்டி பிசிக்கல் தியேட்ரிக்கல் திங்ஸ். ஆமா. அது என்னன்னா, அது ஆக்சுவலா வந்து அவர் ரொம்ப போர் அடிச்சு போய் ஒரு வாழ்க்கை வாழ்றவர்ல அவரு. சரிங்களா? சின்னதா இன்ட்ரஸ்டிங்கா அவர் பண்ணி, பண்ணி, பண்ணி அவரவே அவர் லைஃபவே கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா மாத்துறதுக்கான சில வேலைகள்லாம் அவர் செஞ்சுகிட்டு இருக்க ஒரு ஆளோன்னு எனக்கு தோணும். ம். அதுக்குள்ள. நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கூல்ல வந்து அந்த பசங்களுக்கு ஒண்ணு சொல்லிக் குடுத்துட்டு இருப்பாப்ல. லெஃப்ட், ரைட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொல்லிக் குடுத்துட்டு இருப்பாப்ல. நின்னு சொல்லிக் குடுப்பாங்க அது நார்மலா. அவர் உள்ள கிராஸ் பண்ணி அப்படியே நடந்து போயிட்டே இருப்பாரு. ம். ம். இல்ல. அப்புறம் அந்த படம் முழுக்கவே அவர் நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மனிதரா தான் இருப்பாரு. ம். எங்கேயுமே நீங்க அவர வந்து அந்த ட்ரெயின் பார்ப்பீங்க. ட்ரெயின்ல பார்ப்பீங்களா? அதுக்கப்புறம் வேற எந்த வெஹிக்கிள்லயும் நீங்க அவர பார்க்கவே மாட்டீங்க. ம். ம். ட்ரெயின்ல அந்த ஊர் வந்து இறங்குவாரு. ஆக்ரோஷம் வந்தா வேகமா ஓடுவாரு. ஓடுவாரு. பல்டி அடிச்சு கார் மேல விழுந்து வேணா போவாரு. ஆனா கார்ல போக மாட்டாரு. ம். நெறைய அக்ரோபாட்டிக்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. ஆமா. அந்த ஃபைட் சீன்லயே. அது ஆக்சுவலா அவர் வந்து டூப் ம். போடலையாம். அது ஆக்சுவலா அந்த ரெயினும் பிளான் பண்ணலன்ட்டு சொல்றாங்க. ம். அந்த கிளைமேக்ஸ் முன்னாடி வந்து ஷூட் பண்ணலாம்னு முடிவு பண்ணா பயங்கர ரெயின். ஸ்டில் வி வில் டூ தட்ன்னு எடுத்திருக்காங்க. பண்ணியிருக்காங்க. ஆமா. ஆமா, அவர் அந்த திடீர்னு அந்த தண்ணீல எல்லாம் விழுந்துருவாரு. ஆமா. விழுந்து, எழுந்து அது போகும்போது, அது பயங்கரமா ஹெல்ப் பண்ணுச்சு ஆக்சுவலா. நீங்க பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் அடையாளம் தெரியாமல் மாறி போறான். நம்மளுக்கு ஒரு பயம் ஒண்ணு கிரியேட் ஆகுது. ம். நார்மலாவே இவனுக்கு ஞாபகம் இல்ல. இப்ப இப்படி சேர்ல வேற விழுந்து போறானே இவன், அப்படின்னு ஒரு பயத்த வேற கிரியேட் பண்ணுது அது. ம். அங்க போய் நின்னு, அது அந்த அந்த தியேட்டருக்கு அங்க நீங்க சொன்ன அத்தன தியேட்டரிக்ஸும் அங்க உதவும். இல்ல? ம். என்ன இப்போ இவ்வளோ நேரம் உங்கள சிரிக்க வைக்கிறதுக்கு பயன்பட்ட தியேட்ரிக்ஸ். பயன்படுது. அதே இப்போ உங்கள தியேட்டரிக்ஸ் வச்சு அந்த தியேட்ரிக்ஸ்ல இப்போ உங்கள உடைக்க போகுது. உடைக்க போகுது. ம். ஸோ அதுக்காக கூட இருக்கலாம் நீங்க சொன்ன மாரி. அந்த தியேட்ரிக்ஸ் முன்னாடி இருந்து ஏன் அத வந்து நம்மளுக்கு காட்டிட்டே இருக்காங்க. அவர் அப்படிப்பட்டவர்ன்னு காட்டுறாங்க அப்படின்னா, அது விளையாட்டாக ஒரு கேளிக்கைகளுக்காக பண்ணிக்கிட்டு இருந்த ஒருத்தர், அதே கேளிக்கைகளை நீங்க எப்படி ரசிச்சு பார்த்துட்டு இருந்தீங்களோ, இப்போ உடைஞ்சு பார்க்க போறீங்கன்ற இடத்துக்கு அது வருது. ம்ஹ்ம். ம். அதனால அது பண்ணிட்டே இருந்திருக்கலாம் எனக்கு ம். தெரிஞ்சு. புரியுது. ம். ம். எவ்வளோ சீக்கிரம் ஒருத்தங்க வந்துட்டு இன்னொருத்தவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எவ்வளோ க்ளோஸா மாறிடுறாங்க. இல்ல? ஓரளவு கொஞ்சம் தனிமையில இருக்கக்கூடிய ஒருவனுடைய ஒரு வாழ்க்கையில, இனிமேல் இவங்க இல்லாம அதாவது நீ 30 வருஷம், 25 வருஷம் நீ யாருமே இல்லாம நீ வாழ்ந்திருக்கலாம். அனாதைன்னு வேற நீ சொல்லிக்கிற. இந்த சில மாசங்கள் ஒருத்தங்க இருந்ததுனாலயே, இனிமேல் என் வாழ்க்கை இவங்க இல்லாம என்னால யோசிச்சு கூட இருக்க பார்க்க முடியாது. முடியல அப்படின்ற நிலைமைக்கு எவ்வளோ குயிக்காக உன்னால போக ஏன்னா முடியும். அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அவன். ம். அப்படி ஒரு மொமெண்ட் லைஃப்ல நடந்துராதான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அவன். சரிங்களா? அலோவ் பண்றான் அத. அவனே ஒரு போலியான ஒரு கதையை, பேரை எல்லாத்தையும் உருவாக்கிக்கிட்டு, ஒரு போலியான ஒரு லைஃபை அவனே கற்பனை பண்ணிக்கிட்டு, அத நம்பவும் ஆரம்பிக்கிறான். கடவுள் குடுத்துட்டார்றா எனக்கு. கொடுத்துட்டார்றா அப்படின்னு. அதோட நீட்சிகள் தான் நெறைய படங்கள் இருக்கு. இப்ப காதல் கொண்டேன்ல இந்த ம். நாகேஷ் வந்து சொல்லுவாரு. "ஏய் விட்றாதடா. விட்றாதடா" அப்படின்னு ஒரு ஆள் சொல்லுவாங்க. இதுல யாரும் சொல்ல தேவையில்ல அவருக்கு. அதோட நீட்சி தான் அதெல்லாம். சரிங்களா? குணாவா இருக்கட்டும். குணா இப்ப கமல் சாரோட குணாவே எடுத்துக்கங்களேன். அபிராமின்னு அவன் வந்து இது பண்ணிட்டே இருக்கான். நேரடியா ஒரு கோயில்ல ஒருத்தவங்கள பார்த்துடுறான். ம். அப்படின்னும்போது நம்ப ஆரம்பிச்சிடுறான். நீங்க காதல் கொண்டேன்னு சொன்னதுனால, ம். பாட்டு வரியிலேயே வருது. ஆமா. காதல் கொண்டேன் அப்படின்ற காதல் கொண்டேன் எக்ஸாக்ட் கடல்ல வேர்ட்ஸ். இருந்தேன். அதுல இருந்து இருக்கு. ட்ரிபியூட்டா தான் வச்சிருப்பாரு எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா. சிலவாசல். இல்ல? ம். ஆமா. ம். ம். இந்த ஒரு இதுல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, டெலிபரேட்டாவே சொல்லிடுறாங்க. அந்த ஆணுக்கு என்ன டிஸார்டர்ன்றது. உண்மை. கரெக்ட். ம். இதுல அது கிடையாது.
அதுல இப்ப குணா எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பெண்ணுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை அவங்களால நகர முடியாது அந்த இடத்துல இருந்து அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துடும். வெளியில போனா இதை விட பெரிய ஆபத்து இருக்குன்ற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துருவாங்க. ம். குணா ஆமா. எடுத்துக்கிட்டீங்கன்னா. ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா இவர் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தாப்ல. ஆமா. ம். இதுல நீ கடத்தெல்லாம் தேவையில்ல. தேவையே இல்லை அவளுக்கும் நீ தேவை. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. ஒரு அந்த ஐடியாவே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு முதல் வாட்டி நான் பார்க்கும்போது. ம், இந்த ப்ராஸ்டிடியூஷன் ஸ்பேஸ்க்குள்ள அவர் போன உடனேவே. இவ அங்க வந்த உடனே நான் அதுக்குள்ள ஒரு ஒரு செட்டப்புமே ஒண்ணுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி டாக்டர் வீட்டுக்கு இவங்க எல்லாரும் குடும்பமாக போனாங்க அப்படின்றது போனாங்கன்றதுதான். மட்டும் தான் நமக்கு சொல்லப்படும். இப்ப நான் இப்படிலாம் யோசிச்சிருக்கேன். அப்ப இதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்க்கு அப்புறம் என்னவா இருந்திருக்கும்லாம் யோசிச்சிருக்கேன்ல. நீங்க அந்த ஹாஸ்பிட்டல் சீனை மட்டும் தூக்கிட்டீங்கன்னா என்னவா இருந்திருக்கும்லாம் யோசிச்சிருக்கேன் நான். ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட் ஆச்சு. ம். அதுக்கப்புறம் இவர் வந்து வைஜி மகேந்திரனை மீட் பண்ணாரு. பிரார்த்தனை ஸ்கூல்ல போனாரு. அங்க ஸ்ரீதேவி இருந்துச்சுன்னா, இது பார்க்க எப்படி இருந்திருக்கும்லாம் யோசிச்சிருக்கேன். ம். ம். அந்த மறதின்றது நம்மளுக்கு சொல்லிட்டாரு. கரெக்ட்டு. மறதின்றது நம்மளுக்கு சொல்லலன்னா, ம். அவங்க கடத்தப்படலன்னான்றீங்களா? ஹாஸ்பிட்டல்ல இருந்து கடத்திட்டு வந்து அங்க விட்டாங்க. புரியுது. அப்படின்றது அது. ரைட். அது நம்மளுக்கு சொல்லவே இல்லன்னா, என்னவா இருந்திருக்கும் இந்த கதை? இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கேன். ம். அவங்க ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு யாருன்னு ஏன்னா பாட்டு பாடிட்டு இருந்தது. திடீர்னு என் குழந்தை மாரி இருக்கு. இப்படி ஒரு கன்ஃப்யூஷன் போயிட்டே இருக்கும். இல்ல? ம். விடுங்க இந்த படத்துல ஏற்கனவே பார்க்கும்போது யோசிக்கிறதுக்கே நெறைய இருக்கு. சொல்லப்படுவது, சொல்லப்படாததுன்ட்டு. சொல்லப்படாதது. ஒரு நல்ல ஆர்ட் அதானே செய்யணும் உங்களுக்கு. அத அப்சல்யூட். பத்தி யோசிச்சுட்டே இருக்கிறது கண்டிப்பா. தானே. எனக்கு என்ன ரீசென்ட்டா இந்த எட்டர்னல் சன்ஷைன் படம் பார்க்கும்போது கூட தியேட்டர்ல வந்துச்சு. ம். அதுவும் மெமரீஸ் அப்படின்ற ஆமா, ஆமா, ஞாபகங்கள் அப்படின்றத வச்சு தான் ஒரு ஒரு லவ் பத்தி தான் பேசுது இல்லையா? ஆமா. அதுக்குள்ளேயும் இந்த மாதிரி தான் அதை பார்க்க பார்க்க நிறைய நமக்கு யோசிக்க தூண்டிக்கிட்டே இருக்கு அந்த படமுமே. வாழ்க்கை என்ன என்ன இதுக்குள்ள அன்புன்னா என்ன, அன்புனா காதல்னா என்ன? என்ன, காதல். ஞாபகம்னா என்ன, அதை நீ நம்ப முடியுமா? ஆஹ் ஒரு இப்போ நம்ம ஒரு அனுபவத்தில் நம்ம சந்தோஷமா இருக்கோம். பட் அந்த அனுபவம் உண்மையிலேயே அப்படித்தான் உன் மண்டையில உட்காந்துருக்கா? ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம், ஒரு மாசத்துக்கு ஒரு அப்புறம், மாசத்துக்கு அப்புறம். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அது என்னவாக மாறுது? அன்பு முண்டேன் ஆயிடுச்சுன்னா என்ன செய்வேன்? இல்ல. ம், ஒரு ம், ரொட்டீன் ஆன பிறகு என்னவா இருக்கும் அது? ம், ம். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்போது அது ஓகே. எக்ஸைட்மெண்ட் முடிஞ்சு டெய்லி ஆக்டிவிட்டியா மாறும்போது, இப்ப அதே இது இருக்குமா? அதே ஹாப்பி மெமரியா அது இருக்குமா? அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல. அதெல்லாம் வந்து அதனால தான் இதில சார்ட்டா அத வச்சிருக்காரான்னுலாம் எனக்கு தோணும். ஆமா. ஐயோ! ஏன் அந்த போர்ஷன் இவ்வளவா இருக்கு? அப்படின்னு. இதுக்கு மேல இது நல்லா இருக்காதுன்ற மாதிரி. டெய்லி சீனு என்ன பண்ணிட முடியும் அந்த பொண்ணுக்கு? சரியா? அப்ப அதுலேருந்து அடுத்த கட்டத்துக்கு போக அவன் ட்ரை பண்றானுன்லாம் இருக்கும். அதுதான் அந்த வைத்தியசாலைக்கு கூட்டு போறதோ, சாரி வாங்கி குடுக்குறதோ. புரியுது. ஸோ அந்த இதுலேருந்து அவன் அடுத்த கட்டத்துக்கு போக ட்ரை டெய்லி பண்றான். சமைப்ப, துணி மாட்டி விடுவ, அப்ப கொஞ்ச நேரம் விளையாடுவ. விளையாடுவேன். பட் எத்தனை நீ வயசு ஆகிக்கிட்டே இருப்ப. பட் அவ இப்படியே தானே இருக்க போறா ஆமா. இல்லையா? அதனால அந்த அந்த பீரியட்லேருந்து அவர் கடக்க தான் போறாரு. அடுத்தது கட்டத்துக்கு போகணும் அப்படின்ட்டு ஒரு தயக்கத்தோட முடிவு பண்ணும்போது அது நடக்குது. ம். அந்த அந்த வில்லன் மாதிரி ஒரு கேரக்டர் எவ்வளோ அவசியமா பாக்குறீங்க இந்த படத்துக்குள்ள, இந்த கதைக்குள்ள? அது ஒரு ஒரு நீங்க சொன்ன மாதிரி சில்க் ஸ்மிதாவை எப்படி இந்த படத்துல சேர்க்க வேண்டிய கட்டாயமோ ஒரு அளவுக்கு அந்த ஒரு 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 சண்டை காட்சி. அதுவா இருக்கலாம். இன்னொன்னு வந்து அவளுக்கு ஏதாவதுன்னா இவர் என்ன எக்ஸ்ட்ரீமுக்கு போகக்கூடிய ஒரு ஆளா இவரை காட்டணுன்றதுக்காகவும் ஒண்ணு இருக்கு. சீனுவோட கேரக்டர். அது வயலண்டா அது வரைக்கும் நம்ம அவரை பார்த்ததே கிடையாது. ஆமா. அந்த படத்துல எங்கேயுமே ஒரு வேகமா செயல்பட்ட கூட ஆளா கூட நம்ம பார்க்கல அவர. ம். ஆனா அந்த பெண்ணுக்கு ஏதோ ஒண்ணு ஆகும்போது அவன் என்னவா மாறுறான்? அப்படின்னும் போது தான் உங்களுக்கு அந்த கடைசியா அவ இல்லாம போகும்போது என்னவா அந்த பெயின் ஒரு ஒரு இருக்குன்றத ஃபில்ம் மேக்கராகவே உங்களுக்கு அது நரேட்டிவா அது இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸ் அப் பண்ணுதுன்னு தோணுதா இந்த மாதிரி ஐடியாஸ் வந்து? ஒரு ஒரு ரைட்டரா, ஒரு ஃபில்ம் மேக்கரா? ஏன்னா இல்லன்னா அஃப்கோர்ஸ் இது இந்த 2 பேர் சார்ந்த ஒரு கதையாகத்தான் நகர்ந்துகிட்டு ஆமா, இருக்கு ஆமா, இல்லையா? இதுல ஆமா, திடீர்னு ஆமா, அவனுடைய அந்த அந்த வெளி கதாபாத்திரத்தினுடைய பயனே இது மட்டும்தான். ஆமா, அவன் ஆரம்பத்துல இருந்து 2, 3 ஷார்ட்ஸ் வழியாவே செட்டப் பண்ணிடுறாங்க. ஆமா, ஆமா. அவன் ஒரு மாதிரி இப்படி பாக்குறான். அது அது அங்க தான் போகுதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிரும். தெரிஞ்சிருது. அதேதான். சரிங்களா? ஒரு பதட்டம் சின்னதா கிரியேட் ஆகும். நீங்க சொன்ன மாரி ஒரு ஒரு ரொம்ப நுணுக்கமாக எழுதப்பட்டது, இல்ல என்ன சொல்றது? ஒரு ஸ்பூன் ஃபீடிங்காக எழுதப்பட்ட ஒரு திரைக்கதை அப்படின்னு ம். நம்ம சொல்லலாம் இத. ஏன்னா, ம். நீங்க அது சொன்னீங்கல்ல, அந்த ப்ரீ கிளைமாக்ஸ்ல ஏன் மறுபடியும் அந்த ஆக்ட் வருது? ம். அவருடைய ம். இதெல்லாம் வருதுன்னு. ஸோ, இவர் இல்லாதப்ப இந்த வீட்டில் அவள் தனியாக இருக்கார்ல. ஏன்னா, அவர் ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் விட்டுட்டு விட்டுட்டு தான் போவாரு. ஆமா. ஒரு பயத்த நம்மளுக்கு கூட கிரியேட் ஆக்சுவலி அது பண்றாரு. அப்பவே நமக்கு ஒரு பயம் வந்துரும். ஆ, ஏன்னா அந்த பொண்ணு வந்து திடீர்னு நான் கம்யூனிட்டி ஹோம்ல தான் காலையில இருந்து நைட் வரைக்கும் நான் தூங்கிட்டு தான் இப்பதான் வந்தேன் அப்படின்னும்.
அப்படின்னும் போது அப்போ அந்த பயத்தை கிரியேட் பண்ணுவதற்காக கூட இருக்கலாம் அந்த கேரக்டர். ஒருவேளை அதை பண்ணாம இருந்தாலுமே நம்மளுக்கு அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த கதையில. ம். இப்ப அவள டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு இவன் வேணும்ன்றத நம்மள சைக்காலஜிக்கலா தயார் பண்ணிட்டே இருப்போம். சீனு வீட்டுக்கு போடா, அவ தனியா இருக்காடா அப்படின்றத நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா எடிட்ல இவர் ஸ்கூலுக்கு போகவோ சில்க்ஸ்மிதாவை பார்க்க போதோ இல்ல வேற எங்கேயோ அந்த பெண்ணிடமிருந்து வெளியில போகும்போதோ தனியா ஒரு ஷாட் அந்த பொண்ணு தனியா இருக்க ஷாட் இருக்கும். ஆமா. பூக்கு நான் நடுவில் இப்போ உங்களுக்கு உட்கார்ந்திருக்கிறது. செம ஷாட். அந்த அப்படியே ஷாட்லாம் அப்படிதான். ம். சில்க்ஸ்மிதாவும் அவரும் இதுல பேசிட்டு இருப்பாங்க. ஒரு சவுக்கு மரத்துகளுக்கு நடுவில் பேசிட்டு இருப்பாங்க. ஆமா. ஒரே ஷாட் இருக்கும். இந்த பொண்ணு அந்த பூக்கு நடுவில் இப்படி உட்காந்துட்டு இருக்கும். டேய் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அந்த மாதிரி ஒரு அழகான ஷாட்டா இருக்கும். ஸோ இந்த இதை நம்ம அதுக்கு தயாராகிறது இல்லை, இவனுக்கு விஜய்க்கு அவன் தேவைன்றது நம்மளுக்கு தோண வைக்கிறதுக்காக எழுத போடுற கதாபாத்திரங்கள் தான் அதெல்லாம். ம். விஜய் பக்கத்தில் நீ இப்போ அவ தனியா இருக்கா அப்படின்னு நம்மளுக்கு தோணணுன்றதுக்காக எழுதப்படுறது தான். உங்களுக்கு இந்த ஸ்ரீதேவி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்ல நீங்க ரொம்ப ரசிச்ச ஒரு ஆஸ்பெக்ட் என்ன இந்த ஃபிலிம்ல? எது ஒரு ஒரு இயக்குனராக நீங்க இது கண்டிப்பா அபூர்வமான ஒரு விஷயம்ன்ற மாதிரி என்ன பாக்குறீங்க? அபூர்வம்னு சொல்ல முடியாது. எப்படின்னா அவங்க பெர்ஃபார்மர், நம்ம அதில் எந்த டவுட்டும் கிடையாது, பயங்கரமான பெர்ஃபார்மர் தான். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்ரீதேவியை பார்த்த உடனே நம்ம ஈஸியாக சொல்லிடலாம்ல, யார் அந்த பொண்ணா ஸ்ரீதேவி மாதிரி ஒரு அழகான பெண்றா அப்படின்னு சொல்லலாம். ம். அதுக்கப்புறம் அந்த ஸ்ரீதேவி எங்கன்னு நம்ம தேடும்போது சாரி கட்டு வரும்போது தான் நம்ம அந்த ஸ்ரீதேவி எங்கன்னு பார்ப்போம். அப்சல்யூட்லி. ம். அந்த ஸ்ரீதேவி இருக்கவே மாட்டாங்க. நம்ம ஒரு குழந்தையை நீங்கள் சொல்ல மாதிரி நம்மளும் ஒரு குழந்தையை தான் பார்த்துக்கிட்டே இருப்போம். ஸோ அது ரொம்ப ஈஸிலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா ஸ்ரீதேவியை நம்ம அவ்வளோ ரசிச்சிருப்போம்ல. முதல் ஃப்ரேமில் அவ்வளோ அழகாக காட்டிட்டார் அவர். ஒரு பாட்டு ஃபுல்லாக அவ்வளோ அழகாக அண்ட் காட்டிட்டார். ஒரு அடல்ட் வந்து அதுவாக மாறுவது அப்படின்றது உங்களுக்குள்ள ஒரு குழந்தைத்தன்மை இருந்தால் மட்டும்தான் அப்படி ஆக முடியும்னு நான் நினைக்கிறேன். நீங்க எப்பேற்பட்ட ஒரு பெர்ஃபார்மராக இருந்தாலுமே ஐ திங்க் ஏதோ ஒரு வகையில் அஃப்கோர்ஸ் ஆக்டர்ஸ் இன்ஹிபிஷன் இருக்கக்கூடாது. பட் இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் இன்ஹிபிஷனை நீங்கள் இழக்க வேண்டியிருக்கும்ல. ஆமாம் ஆமாம். நீங்கள் எதை வேணால் நீங்கள் பண்ண தயாராக இருக்கணும். அதுக்குள்ளே உங்களை நீங்கள் செக்ஷுவலைஸ் பண்ணப்பட்ட மாதிரி நீங்கள் நினைக்கவே கூடாது. நீங்கள் ஒரு பெண்ணன் ஒரு அடல்ட்ன்றதை நீங்கள் மறக்க வேண்டியிருக்குல்ல. நீங்கள் வைரமுத்தோட ஒரு அரி ஞாபகம் வருது. குழந்தையின் குணங்கள் குமரியின் வளங்கள் முரண்பாட்டு மூட்டை நின்று இருக்குல்ல, அதுதான் அந்த கேரக்டர். குழந்தையின் குணங்கள் குமரியின் வளங்கள், ஆனால் உன்னை நான் குழந்தையா தான் பார்க்க முடியும் அதை. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் சின்ன அது. சின்ன ஃபிசிக்கல் ஜெஸ்ட் அதில் ஆ. மூக்கிலேருந்து ஏதோ சிந்திக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் எவ்வளோ உன்னிப்பாக யார் இதெல்லாம் உன்னிப்பாக கவனிச்சு இதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம என்ன பண்ணுவோம் இப்படின்னு துடைப்போம். இவங்க நாக்கை வச்சு அதை வந்து இப்படி இப்படி ருசிக்க ட்ரை பண்ணுவாங்க ஒரு மாதிரி இப்படி. சொரியிறதுமே பார்த்துருக்கீங்க. இப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது கால் சொரியிறது இப்படி சரிவாங்க. ரைட். ஏங்க அவங்க குழந்தைகளுக்கு அதெல்லாம் தேவை கிடையாதுல்ல. நான் இப்படிதான் உட்காரணுன்ற ஒரு இது கிடையாது, ஒரு ஃபார்ம் கிடையாது, பண்பாடெல்லாம் இருக்க முடியாதுல்ல. எதுவுமே இருக்க முடியாது. அதான் அப்படிதான் இருப்பாங்க அவங்க. ம். கை சூப்பி கொண்டு படுத்து தூங்குறது அதெல்லாம் இருக்கும், அப்படியே இருக்கும். அதான் பிரில்லியண்டான பெர்ஃபார்மன்ஸ். இது எல்லாம் தாண்டி எனக்கு என்னன்னா அந்த வேரியேஷன்ஸ் தான். நீங்க அப்பக்கப்புறம் அந்த ட்ரெயின்ல கிளைமேக்ஸ்ல நான் பார்க்கும்போது இது வேற பெண்ல அப்படின்னு உண்மை தோணிடும் எனக்கு. இந்த உங்ககிட்ட பேசி ஒன்றும் ஆகாதுடா, இது வேற யார்கிட்ட வேற பேசிட்டு பெண்ணா இருக்க இது நீ. அப்படின்னு தான் இருக்கு. அந்த பெண்ணு இல்லடா, அவன் கூட இருந்த பெண்ணு இல்லடா, நீ போயிடுறான்ற இடத்துல அவங்களோட முகமும் அவங்களோட பாவனையும் நடிப்பும் இருக்கும். ஸோ இது மாதிரி காம்ப்ளெக்ஸான கதைகளை ம். அற்புதமான ஒரு கிராஃப்டோட நம்ம படங்களாக ஆக்குன டைம். கோல்டன் ஏஜ் இல்ல, ஆ கோல்டன் ஏஜ் இல்ல. அப்படிதான் தோணுது. அதெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்த படம் அப்படியும். ஏன்னா யாருமே உடனே டக்குன்னு யாராவது பூமர் அதெல்லாம் உங்க டைம்ல வந்த படத்தை தான் நீங்க இப்படி சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை ஒன்று இருக்கும்ல. அதுக்காக அந்த டிஸ்க்ளைமரையும் போட்டுக்கிறேன். நான் அடலசன் ஸ்டேஜ்ல தானே நான் சொன்னேன், 7 வயசுல பாக்குறேன் அந்த படம். நான் 7 வயசுன்னு போது அந்த படம் வந்து 10 வருஷம் இருக்கும். எனக்கு 7 வயசு இருக்கும்போது பார்க்கும்போது அதான் சத்மா ஹிந்தில பார்த்தேன். நீங்க இதோட விஷுவல்ஸ் இப்ப காட்டுனீங்கல்ல, நீங்க எனக்காக ஒரு வாட்டி சத்மா பார்த்துடுங்க. அப்புறம் நீங்க படமே பார்க்க மாட்டீங்க, போட்டோ மட்டும் தான் எடுத்துட்டு இருப்பீங்கன்றீங்க. நீங்க அதான் சொல்லுங்க, அதை ஃபுல்லா ஸ்கிரீன்ஷாட் எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஒரு எக்ஸிபிஷனே வைக்கலாம். அவ்வளோ போட்டோகிராஃப் பயங்கரமா இருக்கும் அந்த படம். சூப்பரா பண்ணியிருப்பாரு. ஏன்னா சில முறை இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இல்லை, நீங்க அதுக்குள்ள எவ்வளோ லைஃப் இருந்தா நீங்க அதுக்குள்ள தொலைய முடியும் இல்லையா? நீங்க சொல்றது போல நீங்க அந்த ஒரு எக்ஸிபிஷன் வச்சாங்கன்னா ஒவ்வொரு ஃபோட்டோ கிட்ட நீங்கள் நின்று ஒரு மணி நேரம் நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா அதுக்குள்ளே அவ்வளோ ஆழங்கள் அர்த்தங்கள் இருக்குல்ல. நீங்கள் அந்த ரயில்வே ட்ராக்கை யோசிச்சுக்கிட்டே இருங்களேன். இப்போ அந்த ரயில்வே ட்ராக்கு இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரேம் காட்டினீங்க ஓகேங்களா, அந்த ரயில்வே ட்ராக்கில் நிற்கிறாரு. இந்த படத்தில் ஒரு 20 ஷாட்டு 20 சீன் ஞாபகம் வரும் அந்த ரயில்வே ட்ராக்கில். நீங்கள் அந்த சுப்பிரமணி ஓடி வர்றதா இருக்கட்டும்,
இவங்களோட பாவாடை அந்த ரயில்வே ட்ராக்ல மாட்டிக்கும். அது ம். ஒரு பதட்டம் ஒண்ணு இருக்கும். சரிங்களா? அப்புறம் இவங்க 2 பேரும் காது வச்சு கேட்கிறதா இருக்கட்டும். ஃபர்ஸ்ட்டு அந்த ட்ரெயின் வந்து நின்ன உடனே இந்த பொண்ணு வந்து அந்த கதவு இப்படி அடைச்சுக்கிட்டே விளையாண்டுக்கிட்டே வர்றதா இருக்கட்டும். அப்புறம் இவர் ஃபர்ஸ்ட்டு தன்னுடைய பேர சொல்ற இடமா இருக்கட்டும். கடைசியில அதே பேர சொல்லி தன்னை ஞாபகப்படுத்த விரும்புற இடமா இருக்கட்டும். இப்ப இப்படி ஒரு ஃபோட்டோகிராஃப் வச்சீங்கன்னா இவ்வளவு சீன் சொல்ல முடியாதுல்ல. சொல்ல முடியாது. இல்ல? ம், ம், ம். அண்ட் இதுக்குள்ள சொல்லப்படாத, வெளிப்படையாக சொல்லப்படாத சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க சொன்னது போல. ஸ்டேஷன் அங்க தான் இருக்கும். ட்ரெயின் பாட்டுக்கு வரும், போகுன்ற ஒரு ஐடியா எல்லாம் இருக்குல்ல. அப்போ அது அது மாதிரி நீங்க யோசிக்க ஆரம்பிக்கும். அப்ப நீங்க படத்திலிருந்து தாண்டி இன்ஃபாக்ட் நீங்க உங்கள சுத்தி இருக்கக்கூடிய சமூகம், வாழ்க்கை, உறவுகள் இதெல்லாம் பொறுத்து கூட நீங்க யோசிக்கிறதுக்கான ஒரு இடமா மாறுது. ஆமா. ஒரு விலை மதிப்பற்ற ஒரு ஓவியம் மாரி தான் இந்த படம் எனக்கு தெரிஞ்சு. அவர் ஃப்ரேமிங் அப்படித்தான் பண்ணியிருக்காரு. ம். அவரும் விஜய பார்க்குறது அப்படி ஒரு ஓவியமா தான் பார்க்குறாரு. ஒரு பொக்கிஷமா தான் பார்க்குறாரு. ம். அப்படிதான் பாதுகாக்கிறாரு அந்த எனக்கான ஓவியம். என் வீட்டுக்குள்ள நான் இந்த லைஃப்ப வந்து இந்த மாரி ஒரு ஓவியத்தோட தான் வச்சிருக்கிறேன். நான் சித்திரம் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்படின்ற இடத்துல தான் இருக்கு. அதனால தான் ஃபோட்டோகிராஃபி அப்படி அழகாவும், அது வந்து அவ்வளோ பொயட்டிக்காவும் இருக்குன்னு எனக்கு தோணுது. ம். ஒரு ஒரு கதையை ஃபோட்டோகிராஃபியாவே சொல்லுது. நீங்க எப்படி இசைய வந்து மௌனத்தின் மூலம் அந்த இந்த இது ரொம்ப சைலன்ஸோட சொன்னாங்கல்ல, அந்த மாரி ம். வெறும் லைட்ஸாவும் இந்த படத்த நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அழகா இருக்கு அது. ம். வெறும் லைட்ஸாவே எடுத்து பார்த்தாலே, அவ்வளோ சூப்பரான ஒரு இது இருக்கு. ஃபர்ஸ்ட்டு அந்த ஊருக்குள்ள என்டர் ஆகும்போது, அ அந்த ட்ரெயின்லேருந்து இறங்கி நடந்து போற இடங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ரே ஆஃப் லைட்ஸ் உள்ள விழுகும். ம். ஒரு மிஸ்ட் இருக்கும். அந்த மிஸ்ட்டுக்குள்ள போவாங்க, அந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி. ஸோ ஒரு ஒரு வேறு உலகத்துக்குள் நகர்கிறார்கள்ன்னு இருக்கு. அப்பதான் அந்த கேள்வி இருக்கும். இங்க எல்லாமே உயரமா தான் இருக்கு. உயரத்துல எல்லாமே குளிருமா? அப்படின்ட்டு தான் இருக்கும். வேற உலகத்துக்குள் வருகிறார்கள் ஆமா. அவர்கள்ன்றதுனால, ரைட். ம். அதெல்லாம் ஏன்னா இந்த ஹாரி பாட்டர் மாரி படத்துல, லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் மாரி படத்துலலாம் ஒரு புது இடத்துக்கு போகும்போது தான் இந்த கேள்விகள்லாம் கேட்பாங்க. கேள்விகள்லாம் கேட்பாங்க. ஓ! இங்க என்ன இப்படி இருக்கு? இங்க என்ன இப்படி இருக்கு? இதனுடைய அர்த்தம் என்ன? ஓ! இது இப்படி வேலை செய்யுமா? இயங்குமா? அப்படின்ற மாரி. அந்த கேள்விகளோட அந்த உலகத்துக்குள் நுழைந்து, நம்ம அந்த உலகத்துக்குள்ள நம்மளும் போயிடுவோம். ம். அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, சீனு இருப்பாரு, விஜய் இருப்பாங்க, அந்த பாட்டியம்மா இருப்பாங்க, அந்த நாய்க்குட்டி இருக்கும். அப்புறம் நம்மளும் இருப்போம். ம். நீங்க ஓவரால் இத பார்க்கும்போது இது வந்து ஒரு கொடூரமான படமா சொல்லுவீங்களா? இல்ல ஒரு ரொம்ப கருணை மிகுந்த படமாவ சொல்லுவீங்களா கருணை நீங்க? மிகுந்த படமா தான் சொல்லுவேன். ம். ஒரு அவருடைய எந்த படங்களையும் கொடூரமான படங்கள்னு சொல்ல முடியாது. நீங்க மோடுபனியுமே அப்படி சொல்ல முடியாது. ம். ஏதோ ஒன்றுக்கு இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு மனிதனை பற்றின ஒரு தனிமையான ஒரு மனிதனை பற்றிய ஒரு படமா தானே. இது விஜயின் கதைன்றத விட எனக்கு சீனுவோட கதை தான் அது. ம். ஏன்னா அவனை பற்றிய கதை தான். ஒரு ஒரு பெரிய ஏக்கத்தை, ஒரு பெரிய வெறுமையை எதன் கொண்டு நிரப்புவது என்று தெரியாம இருக்கிற ஒருத்தனோட மிகப்பெரிய வெறுமை இருக்க ஒரு வீட்டுக்குள்ள திடீர்னு ஒரு ஜன்னல் வழியா ஒரு பட்டாம்பூச்சி வந்துச்சுன்னா என்ன செய்வீங்க? அந்த பட்டாம்பூச்சி அந்த ரூமை பயங்கரமா அந்த வெளிச்சத்தோட ஒரு அழகாக்குது. ஓகேங்களா? அது புடிச்சா அது காயம் போடும். பிடிக்கவும் ஆசையா இருக்கு. ஸோ அதை வெளியில போகாம இருக்கிறதுக்கு நீங்க என்னெல்லாம் செய்ய முடியுமோ, அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படியும் வெளிய போயிருச்சு. போயிடுச்சு. ஆமா. இப்ப என்னுடைய கேள்வி அப்போ உங்களுக்கு என்ன இருக்கும்னா, அவனுடைய எது இன்னும் கொடுமை சீனுவ பொறுத்தவரைக்கும்? அதுவரைக்கும் அவன் சந்திச்ச தனிமையா? இல்ல இந்த பெண் வந்து இப்போ அவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஞாபகங்கள், அவள் என்னை மறந்து விட்டாள்ன்ற ஒரு சோகமா? இதுதான். இதுதான் நான் கேள்வி. முன்னமே சொன்ன மாரி, ஒரு பிரிவுல எது கொடுமை அப்டின்னா, வெறுக்கிறதோ, இல்ல பிரியிறதோ கொடுமை கிடையாது. சரிங்களா? உங்கள பத்தின எந்த ஞாபகங்களும் இல்லாமல் போவது தான். ம். நீங்க சொன்ன எட்டர்னல் சன்ஷைன் எட்டர்னல் சன்ஷைன். ம். ஸ்பாட்லெஸ் மைண்ட் ம். ஆகட்டும். ஓகேங்களா? இன்னும் நெறைய படங்கள் இருக்கு. அந்த மெமரி லைஃப் பத்தின படங்கள். எல்லாமே வாழ்க்கைய எது அழகாக்குது, இல்ல அர்த்தமுள்ளமாக்குது, இல்ல வாழ்க்கைன்னு நம்ம ஒரு வார்த்தை எழுதுறதுக்கோ, இல்ல உச்சரிக்கிறதுக்கோ என்ன செய்யுதுன்னா, ஞாபகங்கள் மட்டும் தான். அந்த ஞாபகங்கள் இல்லன்றது, அப்புறம் நீங்க செரிஷ் பண்ணது. இதுதான் என் வாழ்க்கையில பெஸ்ட் மொமெண்ட்ன்னு நான் செரிஷ் பண்றேன். அந்த மொமெண்ட் உங்களுக்கு ஞாபகம் இல்லன்னா, ஸோ நமக்கு இந்த படம் குரூவலோ இல்லையோ, சீனுக்கு கண்டிப்பா குரூவலான சீனுக்கு ஒரு படம் தான். கண்டிப்பா குரூயலான ஒரு படம் தான். அவனுக்கு அவனுக்கு நேர்ந்தது வந்து, அந்த பட்டாம்பூச்சி வராமலே போயிருக்கலாம். அப்படின்னு தான். ஆ யா. நீங்க அதே பிராத்தல் ஹவுஸ்ல வேற யாரையாவது ஒரு பெண்ண சந்திச்சுக்கலாம். அது வந்து அவன் பாட்டுன்னு அப்படியே இருந்திருப்பான். என்ன இந்த இந்த குவாலிட்டியான ஒரு அனுபவங்கள அவன் சந்திக்காம இருப்பான். சந்திக்காம அவன் பாட்டுக்கு இங்கேயே இங்கேயே ஃப்ளாட்டா இருந்திருப்பான். போயிருப்பான். இங்க போனதுனால இப்ப அவன் இங்க இருக்கான்ற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குல்ல. அவனுக்கு குரூயலான அவன மீட் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு ஒரு வேளை அவன் பழக்கமா இருந்துச்சுன்னா, நீங்க வைஜி மகேந்திர கேரக்டரா இருந்தீங்கன்னா, யாரோ ஒருத்தர் அவன் இப்படி ஆயிட்டான்டா. வைத்தியமேந்திர ஆரம்பத்துல என்ன பண்ணாரோ, அதவே தான் மறுபடியும் பண்ணுவாரு.
ஸோ அதுலயும் ஒரு 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 நல்ல சிமெட்ரி இல்லையா? ஆமா. அவர் மறுபடியும் சரக்கு எடுத்துட்டு வந்துருவாரு. அவரும் ஃபர்ஸ்ட் என்ன உன் தனிமைக்கு தீர்வு என்னன்னு ஃபர்ஸ்ட் சரக்கு தான் கொண்டு வர்றாரு. அப்புறம் ஒரு பெண்ணையும் போய் அடையாளம் காட்டுறாரு. இல்ல அததான் செய்யலாம். வேற என்ன செஞ்சிட முடியும்? ம். இல்லைன்னா இவரும் ஒரு அது மாதிரி ஒரு மருத்துவர்கிட்ட போய் அவங்க ஞாபகம் வர வச்சீங்களே எனக்கு போக ஞாபகத்தை போக வச்சிருக்கேன்னு நானும் ஓல்டு பாய் கிளைமேக்ஸ் மாதிரி ஆக்கிடணும். நீங்க சும்மா தற்செயலா அந்த பேரை சொல்லியிருக்கலாம். இந்த ஓல்டு பாய சொல்றேன். பட் அதுல இருக்கக்கூடிய ஒரு ஹைட் அண்ட் எமோஷன் இருக்குல்ல. ஆமா ஆமா. ஒரு ஒரு எக்ஸ்ட்ராடினரி சஃபரிங். ம் ம் ம். அது எங்கேயுமே இருக்குல்ல. அது ஒரு அது ஒரு அது ஒரு கவிதையை ஞாபகப்படுத்துது ம். சுமித்ரா அவர்கள். ஞானம் என்பது ஞாபகங்களின் வழின்னு சொல்லுவோம். அப்பா. ம், ம். பெயின்ல அது அந்த பெயின் எனக்கு ஞானம்லாம் வந்துருச்சுடா ஆனா எரேஸ் பண்ணி விடுறான்ற ஒரு இடம் இருக்கு. நான் இக்னோரண்டாவே இருந்துறேன்டா. அந்த இடம் இருக்குல்ல அது இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கக்கூடியது. அது எனக்கு மெமரி வேணான்னு ஒருத்தர் எரேஸ் பண்ண ஓடுறது இல்ல அது. ம். அவ்வளவு பெயின்ஃபுல்லா ஐ இருக்கு. திங்க் அங்க இருந்து தான் எட்டர்னல் ஆரம்பிக்குது. ஆமா எட்டர்னல் அங்க இருந்து ஆரம்பிக்கும். ஸ்பாட்லெஸ் மைண்ட். தூக்கிருங்க, எனக்கு இந்த ஞாபகங்களே தேவையில்ல வேணாம் என்னால ஜீர்ணிக்க முடியல. அப்படின்னு ஆச்சுன்னா என்ன ஆகுன்ற மாதிரி அவன் ஒன்று காமிக்கிறான். ஆனா ட்ராஜடிஸே ஒரு விதமான இட் மேக்ஸ் ஃபார் பியூட்டிஃபுல் ஆர்ட்ல. ஆமா. அப்புறம் ட்ராஜடிஸ் வந்து ஒரு ஸ்வீட் பெயின் தான் சொல்ல ஆர்ட்ல. ஆர்ட் வந்து ஆக்சுவலா ரொம்ப டீப்பா எழுதுறது நீங்க ட்ராஜடிஸை கவனிச்சாதான் எழுத முடியும். ட்ராஜடிஸை வாழ்க்கையில சொல்றீங்க. வாழ்க்கையில ஒரு ஆடியன்ஸா இருந்து கவனிச்சாதான் உங்க வாழ்க்கையில நடக்கிறதையே நீங்க கொஞ்சம் தூரம் நின்று பார்த்தீங்க அப்படின்னா ம், எழுதிடலாம். அது வந்து இவ்வளவு டீப்பா எழுதிட முடியும். ம், எனக்கு பாலுமேந்திரா சார் அப்படிதான் அவருடைய வாழ்க்கையிலிருந்து இல்ல அவர் இப்போ சந்திக்கிற மனிதர்களோட வாழ்க்கையில இருந்து இந்த ட்ராஜடிஸை அவ்வளவு கவனிக்கிறாரோன்னு எனக்கு தோணுது. ம், அப்புறம் ஓவர் கம் பண்றதுக்கும் அது மிகப்பெரிய ஒரு வேலையா இருக்கும். ம். நீங்க எனி ஃபார்ம் ஆஃப் இப்போ ஒரு பாடலாவோ இல்ல ஒரு வசனமாவோ கூட போடுறது இருக்குல்ல அது வந்து அது ஓவர் கம் பண்றதுக்கான ஒரு உங்களுக்கு உதவுதுன்றீங்க ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு பார்வையாளராக. ஆமா கண்டிப்பா. எப்படி ஒரு ட்ராஜடிஸ் உதவுவதாக பாக்குறீங்க நீங்க உங்களுக்கு? ட்ராஜடிஸ் வந்து ஒய் இட்ஸ் ஹேப்பனிங் நம்மனால அதை அனலைஸ் பண்ண முடியுது. ம், நீங்க அந்த ஷாக்ல இருந்து நீங்க வெளியில வர முடியும். நீங்க வந்து அது ஏன் எனக்கு நடந்துச்சுன்றதை விட அதுல இருந்து எப்படி வெளியில வர்றதுக்கான ஒரு 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 ஸ்பேஸையும் ஒரு மெச்சூரிட்டியும் அது கற்றுக் கொடுக்குது. ம், ஓகேங்களா? அது இன்னெவிட்டபிள்ன்றத நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ம். அதை நீங்கள் ஒண்ணுமே செய்ய முடியாது. அதுக்கு இன்னொன்னு என்ன உதவுதுன்னு எனக்கு தோணுதுன்னா, இப்போ பலமுறை நம்ம ஒரு சோகத்தை தப்பிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டே இருப்போம் இல்ல. அது கிட்ட கொஞ்சம் வந்தாலே ஐயையோ ஐயையோ அப்படின்ற ஒரு அது நடந்த பிறகும் கூட ஒரு ஆமா, ஒரு ஆமா. சம்பவம் நடந்த பிறகும் கூட இப்போ அது எப்படின்னா இப்போ உங்க வீட்ல ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அந்த ரூம் பக்கமே போக மாட்டீங்கல்ல. அந்த கதவு பார்த்தாலே உங்களுக்கு பயமா இருக்கும். பை மிஸ்டேக் அது அது திறந்துடாதீங்கன்ற ஒரு பயம் இருக்கும்ல. ஐ திங்க் ட்ராஜடிஸ் வந்து அந்த கதவை திறந்து உங்களை தூக்கி உள்ள வச்சிருதுன்னு நினைக்கிறேன். ஆமா. எது எங்க ஓடிக்கிட்டே இருக்க ஓடுறதுனால நீ சஃபரிங் கம்மியாகல. ஓகேவா? அது கூட உரையாடு. ம், அதோட உரையாடும் போது இட்ஸ் ஈஸி டு கம் அவுட் ஆஃப் தட். இந்த படமும் ஆரம்பத்துல அப்படிதான். அவங்க அவங்க ரொம்ப சயின்டிஃபிக்கா போயிட்டாங்க அந்த படம். இது இப்போ நம்ம இது பார்த்தீங்கன்னா பாலுமேந்திராஸோடது. ம், அந்த பெண்ணுக்கு ஏற்படுறது இயல்பாவே நம்ம பிரெயின் என்ன செய்யும்னா ஒரு பெரிய சாக்குல இருந்து நம்மளை தப்பிக்க வைக்கிறதுக்கு அந்த மொமெண்ட்டை மறந்துடும். ம். ஆமா, ஆமா. ஓகேங்களா? அப்படி நடக்கிறது தான் அது அவங்களுக்கு. நீங்க இயல்பாவே ஹியூமன் லைஃப்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ரொம்ப நெருக்கமானவர்கள் இறந்துட்டாங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்றப்ப நீங்க அந்த சமீப நாட்கள் அவங்கள பிரிஞ்ச கொஞ்ச நாட்களுக்கு உங்களுக்கு அவங்க உயிரோட இருக்காங்கன்ற மாதிரி கனவுகள் வந்துகிட்டே இருக்கும். ம். ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஆறுதல் செலுத்திக்கிட்டே இருக்கு. செலுத்திக்கிட்டே இருக்கும். அவங்க அவங்க சந்தோஷமா உங்ககிட்ட பேசுவாங்க, சிரிச்சு பேசுவாங்க. ம், ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஏதோ கனவாவோ நினைவாவோ உங்களுக்கு வந்து ஒரு டெலியூஷனலா வந்துகிட்டே இருக்கும். அது ம். அது என்னன்னா உங்களை பேலன்ஸ் பண்ணிக்கிற ஒரு அண்ட் உங்க ஆக்டிவிட்டி மூளையுமே ஏதோ ஒரு விதத்துல உங்களை மறக்கடிக்க வச்சுக்கிட்டே இருக்கு. அது ஆமா. அது சொல்லுது, அது நிர்ணயிக்குது. நிர்ணயிக்குது. உனக்கு எதெல்லாம் ஞாபகம் இருந்தா உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், நீ எதெல்லாம் தாங்கிக்க மாட்டேன் கழட்டி விட்டுரு, போயிட்டே இரு. தான். ஸோ இப்படி கவனிக்க ஆரம்பிச்சோம்னா இப்போ நம்ம ட்ராமாவையும் இப்படி தான் கவனிப்போம். ஆமா. அது ஏன் நம்மளுக்கு இவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கு இப்படின்னு கொஞ்சம் ஆராய்ஞ்சோம்னா போதும். இதனால என்ன ஆயிட போகுது அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ஞ்சோம்னா போதும் அப்படின்றது எனக்கு ஆர்ட் மூலம் அது ரொம்ப நீ ஒளிஞ்சுக்கிட்டே படுற கஷ்டத்தை விட இதை நீ சந்திக்கும் போது போது அது ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்றதுதான். நீ டார்க் சந்திக்கிற அந்த மோமெண்ட் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்ல. ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி சொல்ற மாதிரி தான். ஓகேங்களா? ஒரு இருட்டு இருக்கு, இருட்டு 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 நின்றுட்டே இருந்தேன்னா நீ போகவே மாட்டாது பக்கம், இங்கே தான் நின்றுட்டு இருப்ப. ஆமா. நீ அதை கடக்கணும்னா நீ உள்ள போய் தான் ஆகணும்.
ம். இருட்டுக்குள்ள போனா தானே தெரியும். போனோனே கண்ணு பழக்கப்பட்டுரும். அங்க ஒரு வெளிச்சம் வந்துரும்னு. ரைட். ம். ஏன்னா இதவே ஓசோ வேற மாரி சொல்லுவாரு. நீ தூரத்துல ஒரு பாம்பு கிடக்கு. பாம்பு நின்னுட்டே இருந்தேன்னா நீ கடக்கவே முடியாது. போய் அது என்ன பாம்பா என்னன்னு பார்த்தா தான் அது கயிறுன்னு உனக்கு ஃபீல் ஆகும்னாரு. பாம்பா இருந்துச்சுன்னா? பாம்பா இருந்தாலும் உங்களுக்கு பாம்புன்னு தெரிஞ்சிரும்ல. அந்த மொமெண்ட்டோட முடிஞ்சிருதுல்ல அது. நீ கொத்திருச்சுன்னா? எவ்வளவு நேரம் நிப்பீங்கன்றத அவர் சொல்றது. ரைட். ம். ம். அப்படியே அசையாத அச அசையாம அப்படியே மாட்டிக்கிட்டே இருக்கிற ஒரு ஒரு சிறைப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சிறைப்பட்டு இடம் இருக்கக்கூடிய இருக்குல்ல. எமோஷன்ல நீங்க சிறைப்பட்டீங்கன்னா அவ்வளவுதானே. நீங்க ம். ஒரு உணர்வுகளுக்குள்ள நீங்களா உங்கள அடைச்சுக்கிட்டீங்க. இதுதான் நான் எனக்கு அப்படின்னு அடைச்சுக்கிட்டீங்கன்னா குணா. ம். குணா வந்து அபிராமி வருவான்னு அடைச்சுக்கிற ஒரு ஆள் தானே. ஆமா. குணாவோட இவரு அதுக்கு முந்தைய வருஷம் இவரு எனக்காக ஒரு பட்டாம்பூச்சி வரும்னு காத்துக்கிட்டே இருந்தாரு. ஒரு பட்டாம்பூச்சி வந்துச்சு. வந்துச்சு. அடைச்சுக்கிட்டாப்ல. இது எப்படி இருக்குன்ற மாதிரி. ம். அதுதான். இப்ப பாப்போம். காதல் கொண்டையில ஒரு தேவதை வருவான்னு அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாப்ல. மேபி இதனுடைய ஒரு தொடர்ச்சியாக ம். இவருக்கும் சில்க் ஸ்மித்தாவுக்கும் ஒரு அழகான காதல் கதையாக கூட அது மாறலாம்ல. யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும் இல்லையா? நீங்க சொன்ன மாதிரி யோகி மந்திரம் வந்து அட்வைஸ் கூட கொடுக்கலாம். டேய் உன்னோட வயசுலயே ஒருத்தங்க இருக்காங்கடாங்க. ம். அதுதான். ஸோ என்ன பட் ஐ மீன் இவ்வளோ பாசிபிலிட்டிஸ் நம்ம பேசுறதுக்கான காரணமே இந்த படம். அந்த ஆர்ட் நல்லா இருக்குன்றது தான். அதான். ம். அவங்களுக்கு அவ்வளோ ஞாபகம் இருக்குல்ல அதுல. அவ்வளோ பதிஞ்சிருக்கு அப்படின்றது தான். அந்த ஊட்டியும் அந்த கேத்தி மலையும் அந்த ரயிலும். நான் கண்டிப்பா அந்த அந்த பக்கம் போனா நீங்க சொன்னது போல அந்த ஸ்டேஷன் கண்டிப்பா போறேன். தயவு செய்து போயிட்டு அதுக்கு முன்னாடி முதல்ல சத்மாவை நீங்க சொன்னது போல பாருங்க. பார்க்குறேன். பிரில்லியண்டா இருக்கும். ம். ஃபோட்டோகிராஃபிலேருந்து மேபி எல்லாம். உடனடியாக பார்ப்பேனான்னு தெரில. ஓகே. ஏன்னா மூன்றாம் பிறை மறுபடியும் பார்த்ததனுடைய தாக்கமே ரொம்ப பலமா இருக்கு. டீஹைட்ரேட்டடா இருக்கேன். ஆனா நீங்க ஒரு 2 ஃப்ரேம் பார்க்க அழுது ஆரம்பிச்சீங்கன்னா தொலைச்சிட்டு பார்த்துருங்க. அழுது கீழ்ச்சிட்டேன் நேத்துக்கு. அது எல்லாரும் பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன். ம். எனக்கு அழுகையெல்லாம் வந்ததில்ல. ஆனா ஆனா நான் ஒண்ணு வேணா அப்படியா? சர்டிஃபிகேட் கொடுப்பேன். அழுகையெல்லாம் மிக பெரிய எந்த ரொம்ப அதிகமான படங்களுக்குலாம் எனக்கு வந்ததே இல்ல. லைஃப்ல ஒரு படம் 2 படம் இருக்கும். ஓ. மகாநதி ஒண்ணு அதுல. நீங்க மாஸ்டர் ஹீரோ மாதிரியா? நான் சிட்டி ரோபோ. அவர் கூட ஹிட் ரோல் எழுதுறாருன்றீங்களா? நான் சிட்டி ரோபோ. அதனால எனக்கு மகாநதி எனக்கு பயங்கரமா கண்ணு கலங்கின ஒரு படம். உங்களையே கலங்க வச்சிருச்சுன்னா இப்ப பார்த்தாலும் பயமா இருக்கும் எனக்கு. புரியுது. இப்போ தெரியுதா எங்களோட ஃபீலிங்ஸ் இப்படிதான் இருக்கும். எங்களுக்கு இப்ப நிறைய படங்கள் அப்படிதான் இருக்கு. நேத்துக்கு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துல இருந்தே ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. ஓகே. அப்புறம் போயிட்டே இருக்கு. மகாநதி அது செஞ்சிடும் ரொம்ப. அப்புறம் ஜேசுதாஸோட ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கும். அன்னம் போட்ட என் தாயே உனக்கு அரிசி போட வந்தேன்னு சொல்லிட்டு ஆராரிரோ பாடியதாரோன்னு ஒரு பாட்டு இருக்கும்ல. மோசமா பாடுவேன். நீங்களா எந்த பாட்டுன்னு கண்டுபிடிச்சிக்கீங்க. இல்ல இல்ல. அது எப்பயாவது நைட்ல ஹெட்ஃபோன்ஸ்ல போகும்போது அது வந்துடுச்சுன்னா என்னால ஆஃபும் பண்ண முடியாது. தானா கண்ணுல தண்ணி வந்துரும் அந்த பாட்டு. ஸோ இவ்வளவுதான் என்னுடைய இது. ஓகே ஓகே ஓகே. பட் பரவலான அனுபவம் அது இல்ல. மூன்றாம் பிறையை பொறுத்து. அண்ட் ஒருவேளை இந்த படத்தை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைன்னு யாராவது இருக்கீங்களான்னு எனக்கு தெரில. அப்படி இருக்கீங்கன்னா ப்ரைமில் இருக்குது. பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னாலும் இன்னொரு வாட்டி ரீவிசிட் பண்ணிட்டு கூட இந்த கான்வர்சேஷனுக்குள்ளே நீங்கள் வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரஞ்சித், ஐ டோட்டலி என்ஜாய்ட் திஸ் கான்வர்சேஷன். ஐம் வெரி ஹாப்பி தட் இந்த படத்தை பற்றி பேசணும் அப்படின்றது. எனக்கு பாலுமேந்திரா சார் படத்தை பற்றி பேசுனதுன்றது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவருடைய எல்லா படங்களுமே எனக்கு வந்து இப்போ இன்னுமே நான் ஒரு ரெஃபரன்ஸாக பார்க்கக்கூடிய ஒரு படங்கள். ஒரு கேரக்டர் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கோ இல்லை எப்படி ரைட் பண்ணணும் அப்படின்றதுக்கோ இல்லை ஒரு மூவியாக என்ன கிராஃப்டில் இருக்கணும். அட்லீஸ்ட் நான் தப்பு இல்லாமல் எடுக்கிறேன் அப்படின்னா ராம் சார் ஃபஸ்ட்டு காரணம். அதுக்கு முன்னாடி காரணம் பாலுமேந்திரா சார் தான். ஏன்னா ராம் சாருக்கு பாலுமேந்திரா சார் என்னெல்லாம் சொல்லியிருக்காரோ அதெல்லாம் ராம் சார் எனக்கு சொல்லியிருக்காரு. சரியா? ஸோ ஓரளவுக்கு என் படங்கள் பார்க்குற மாதிரி ஏதோ ஒன்று ஒரு கேரக்டரோட ஒரு சின்ன டெப்த் இதெல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் சாரோட படங்கள், சார் மாதிரியான படங்கள் எல்லாத்துக்கும் தான் காரணம். ஸோ ஐம் வெரி ஹாப்பி இதில் நீங்கள் வந்து என்னை கூப்பிட்டு பேச. ஃபேண்டாஸ்டிக். ஆல் தி வெரி பெஸ்ட் வித் யுவர் ஃபில்ம் ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தேங்க்யூ. நன்றி.